ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதுல துவைத விவேகம் அப்படிங்கிற 4வது பகுதி பார்த்துட்டு இருக்கோம். இந்த துவைத விவேகத்துல கடந்த வகுப்புகள் மூலமா 9 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அதுல கடைசியா பார்த்த 9வது ஸ்லோகத்துல ஜீவ ஈஸ்வர வேறுபாடுகள் கிடையாது அப்படின்னு நிரூபணம் செஞ்சார். அதாவது ஜீவன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. அது ஈஸ்வரனே தான். அந்த ஈஸ்வரனே என்ன பண்றான்னா, இங்க மனம், உடல் மூலமா வெளிப்பட்டு விவகாரத்துக்குள்ள வரான். அப்ப இங்க இந்த மனசும், உடலும் அவனுடைய கருவிகளா இருந்து அவன் கையாண்டு கொண்டிருக்கிறான். ஆகவே இதை உணர்ந்த ஒரு தனி ஜீவன் தன்னுடைய ஜீவத்துவத்தை விட்டுவிட்டு ஈஸ்வரனாக மாறிவிடுகிறான். அப்போ இங்க ஜீவ ஈஸ்வர வேறுபாடு கரைந்து அந்த நிலையிலே அத்வைதம் வெளிப்படுகிறது என்று கடந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். 9வது ஸ்லோகத்துல. இப்ப அடுத்து வர்ற 10வது ஸ்லோகத்துல இப்போ ஜீவன்னா யாரு? அந்த ஜீவத்துவத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? துல்லியமா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த அத்வைத வேதாந்தத்திலே மிக முக்கியமான அந்த சிதாபாச தத்துவத்தை அந்த ஸ்லோகம் எப்படி சொல்லப் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் 10ல. இப்போ 10வது ஸ்லோகம். சைத்தன்யம் யததிஷ்டானம் லிங்க தேகஸ்ச யஹ புனஹ சிக்ஷாயா லிங்க தேகஸ்தா தத் சங்கோ ஜீவ உஷ்யதி. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 10வது ஸ்லோகத்துல சைத்தன்யம் அப்படின்னா அந்த பியூர் கான்சியஸ்னஸ், அந்த அறிவு, சித்தம், சுத்த சித்தம் என்று பெயர். அப்போ அது என்ன பண்ணுது? எத திஷ்டானம்னா அதிஷ்டானமா, அடித்தளமா, ஆதாரமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது எப்படி இருக்குது அப்படின்னா, சூட்சும உடல், அந்த சூட்சும உடல் அப்படிங்கிறது மனம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிற தத்துவத்தை சேர்ந்து தான் நம்ம இத லிங்க தேகம் சொல்றோம். அந்த லிங்க தேகத்தை அதுதான் லிங்க தேகஸ்ச யப்புனகா தத் சங்கா, அது அது மூலமாக ஒன்று சேர்ந்து ஜீவன் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. அப்ப ஜீவனுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு இங்க. என்ன மாதிரி விளக்கம் அப்படின்னா, ஜீவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். அதுக்கு சைத்தன்யம் இருக்கணும். ஆத்மா இருக்கணும். அப்புறம் லிங்க தேகம் இருக்கணும். லிங்க தேகம்னா மனசு போன்ற இந்திரியங்கள் வேலை செய்யணும். அப்புறம் சித்த பிரதிபலிப்பு, சிதாபாசம் இருக்கும். இந்த 3 தான் ஜீவன் இடத்திலே காணப்படுகின்ற விஷயம். ஆனா இங்க உண்மையில என்ன இருக்குன்னா, வெறும் சைத்தன்யம் மட்டும் தான் இருக்கு. ஆத்மா மட்டும் தான் இருக்கு. ஆனா அதனுடைய பிரதிபிம்பமானது, பிரதிபலிப்பானது அந்த ஜீவத்துவத்தை உண்டு செய்து விடுகிறது அப்படின்னு இங்க புரிய வைக்கிறார். அப்ப ஒரு தோற்றம் தான் இங்க ஒரு விவகாரத்தையே உண்டு பண்ணுது. ஏதோ பயங்கரமான விஷயங்கள் இருக்கிற மாரி நம்ம நேத்து கூட சொன்னோம் இல்லையா? ஒரு கண்ணாடி ஓமானம் சொன்னேன். நான் ஒருத்தன் தான். ஆனா போய் கண்ணாடி மாளிகைக்குள்ள பூந்த உடனே பல உருவங்கள் எடுத்துக்கிட்டேன். பல உருவங்கள்ல பலவிதமான தோற்றம் வேற. ஒண்ணுல குள்ளையா, ஒண்ணுல நெட்டையா, ஒண்ணுல குண்டா, ஒண்ணுல ஒல்லியா, இப்படி விதவிதமான தோற்றங்கள் எல்லாம் நானே தான். ஆனா என்ன இப்படி மாத்தி மாத்தி ஏன் காட்டுது? எல்லாம் கண்ணாடி. அது மாரி இங்க ஆத்மா ஒண்ணே தான். அந்த ஆத்மாவினுடைய வெளிப்பாடு பிரதிபிம்பிக்கின்ற மனம்ங்கிற ஊடகத்துல விதவிதமா இந்த உலகத்த காட்டுது. அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மைய தான் அவர் சொன்னாரு. அதத்தான் நம்ம இப்பயும் பார்க்கிறோம். அப்ப அதனால எப்பயுமே இங்க இந்த அத்வைத வேதாந்தம் ஒரே விஷயத்த தான் பேசும். அது எப்பவுமே ஆத்மா மட்டும் தான் இருக்கு. ஆத்மா மட்டும் தான் இருக்கு. பிரம்மம் சத்தியம், பிரம்மம் சத்தியம். ஜெகன் மித்யா, ஜெகன் மித்யான்ட்டு இந்த விஷயத்த ஓயாம உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கும். மாத்தி மாத்தி பண்ணும். அப்ப இங்க சிக்ஷாயான்னா சித்தினுடைய பிரதிபிம்பம், சிதாபாசம் என்று பெயர். அந்த சிதாபாசம் தான் இங்க சுத்த சைத்தன்யத்தை பிரதிபிம்பித்து மனதின் மூலமாக எல்லாவற்றையும் நான் அறிகிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ள கொண்டு வருது. அப்படி கொண்டு வர்றதுனால தான் இங்க ஆத்மா, அந்த ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்ட சிதாபாசன், அப்புறம் அதுல மனசு எல்லாம் சேர்ந்து இங்க ஜீவன் என்ற 3 நிலையும் ஒன்றாக மாறிவிடுகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த ஸ்லோகம் என்ன விஷயத்தை சொல்ல வருதுன்னா, சிற்சாயா லிங்க தேகஸ்தா தத் சங்கோ ஜீவ உஷ்யதே. அதனுடைய 3னுடைய சங்கமம் தான் இங்கு ஜீவன் என்ற ஒரு நிலைக்கு வருகிறது அப்படிங்கிறத புரிய வச்சுட்டார்.
அப்ப இந்த நிலை வந்து விட்டால், இப்ப ஜீவன் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து விட்டால், நமக்கு என்ன வெளிப்படுது? அகங்காரம் வெளிப்படுது. நான் அப்படிங்கிற ஒரு ஈகோவா மாறிடும். ஆனா உண்மையா ஒரு நான் இருக்கு. அது வந்து ஆத்மா. அது எப்பயும் தன்னை நான்னு வெளிப்படுத்தாது. அது நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வுல, தன்னுடைய சுயத்துல இருந்துட்டு இருக்கும். ஆனா அத நான் இப்படிப்பட்டவன், இன்னார் என்று என்னைக்குமே வெளிப்படுத்தி சொல்லாது. ஆனா இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த ஆபாச ஜீவனா மாறிட்டதுனால, நான் இன்னார் இப்படிப்பட்டவன்னு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்படி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் இங்க ஜீவத்துவத்துக்கு அடையாளம். அத எப்படி நம்ம வெளிப்படுத்துறோம்? நான் தான் ஏற்கனவே நெறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். பிறப்பினால நான் வந்து ஜாதிய எடுத்துக்கிறேன். அப்ப அதனால நான் ஒருத்தர் கவுண்டரு, ஒருத்தர் செட்டியாரு, ஒருத்தர் ஐயரு அப்படின்ட்டு ஜாதியின் அடிப்படையில தன்னை வெளிப்படுத்துறோம். அப்புறம் படிப்பு. படிப்புல நான் வந்து கலெக்டர், இவரு டாக்டர், அவர் என்ஜினியர்ன்னு சொல்லிட்டு படிப்பின் அடிப்படையில அத வெளிப்படுத்துறோம். அப்புறம் பதவி. இப்படியே ஒவ்வொரு விஷயத்த பிடிக்கிறோம். இதுதான் அகங்காரமா மாறுது. ஏன்னா இதெல்லாம் மைண்ட்னால உருவாக்கப்பட்ட விஷயங்கள். அப்ப இதனால இங்க அனுபவிக்கிறவன் வருகிறான். கர்த்தா, செயல் செய்பவன் ஒருத்தன் வருகிறான். போக்தா. இந்த 2மே இந்த இடத்துல வந்து நான் செய்கிறேன், அனுபவிக்கிறேன், நான் செய்கிறேன், அனுபவிக்கிறேன்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்மள மாட்ட வச்சுருது. ஆனா இதுக்கு ஓமானம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு கண்ணாடி, சூரியன் இது 2ம் எடுத்துக்கிட்டோம். சூரியன் வந்து சைத்தன்யம், கண்ணாடி வந்து மனசு. அப்ப இங்க பிரதிபலிப்பு தான் இந்த ஆபாச ஜீவன். அப்ப இங்க நான் ஒளி என்று அந்த சூரிய ஒளியானது கண்ணாடியில பட்டு வெளிப்படும்போது, அந்த சூரியனிடத்திலிருந்து வந்த வெளி மாரியே கண்ணாடியிலிருந்து ஒரு ஒளி வெளிய வரும். ஆனா எது உண்மையான ஒளி? வெளியிருந்து சூரியன் கிட்ட இருந்து வர்றது தான் உண்மையான ஒளி. ஆனா கண்ணாடியிலிருந்து அதே சூரியன் மாரி ஒரு ஒளி வெளிப்படுதே அப்படின்னு பார்த்தா, அது தோற்றம், அதனுடைய பிரதிபிம்பம் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாரி இங்க நமக்குள்ள இருக்கிற சுய அறிவிலிருந்து வெளிப்படுற ஒரு ஒளி தான் இங்க மனசா மாறி, அதே மாரி வெளிப்படுது. அப்ப இந்த மனசு என்ன பண்ணுது? எல்லாத்தையும் சிந்தனை பண்ணுது. இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேங்குது. அத மாத்தி மாத்தி பண்ணுது. அப்புறம் நான் செஞ்சேன்னுது. அப்புறம் கர்த்தா, போக்தா அபிமானத்துல இப்படி அட்டகாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஜீவன் என்று தன்னை அபிமானிப்பதனால வரக்கூடிய பிரச்சனை. அப்ப அந்த ஜீவத்துவம் வந்ததுனால தான் நமக்கு இந்த கர்த்தா, போக்தா அபிமானம். ஆனா நீங்க ஜீவத்துவம் இல்லாம, நீங்க இந்த துவைதத்த விட்டுவிட்டு, அந்த இருப்பு, அந்த ஆத்மா, அந்த பிரம்மத்துல நின்னுட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு அந்த கர்த்தா, போக்தாங்கிற அபிமானம் இருக்காது. நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன்ங்கிற அந்த அபிமானம் இருக்காது. நீங்க சாட்சியா மாறிடுவீங்க. சாட்சின்னா என்ன? சும்மா வேடிக்கை பார்க்கிறதோட சரி. எதுவும் நான் செய்யறது இல்ல. நானு அனுபவிக்கிறது இல்ல அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும். எப்படிங்க நான் சாட்சியா மாறிட்டேன்னு சொல்றாலும், நான் இந்த உடம்ப வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேனே அப்படின்னா வேலை செய்யக்கூடாதா அப்படின்னா, அந்த உடம்பு தானே செய்யுது. நீங்க எப்போ வந்து தன்னுடைய சுயத்த உணர்ந்துட்டீங்களோ, அப்ப அந்த உடம்பு நான் அல்ல, அந்த மனசு நான் அல்லன்ட்டு அத நீங்க நீக்கிட்டீங்க. இந்த உலகத்துல எத்தனையோ உடம்ப வந்து நான்னு நீங்க எப்ப அபிமானம் பண்ண மாட்டீங்க இல்லையா? இப்ப பக்கத்து வீட்டுக்காரன போய் நான்னு சொல்ல மாட்டீங்க. எதிர்த்த வீட்டுக்காரன போய் நான்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா இந்த உடம்ப நான்னு சொல்றீங்க. உங்க உடம்ப மட்டும் நான் அபிமானம் பண்றீங்க. அப்ப இந்த பாடத்திட்டத்துல நீங்க கொஞ்சம் உஷாராயிட்ட பிறகு, இப்போ நீங்க விழிச்சுக்கிட்ட பிறகு என்ன புரியும்? இந்த உடம்பும் நான் இல்ல அப்டின்ட்டு இத விட்டுட்டீங்கன்னா, மத்த உடல் மாரி பார்க்கலாம்ல. பக்கத்து வீட்டுக்காரன் உடம்பு எப்படி அத கண்டுக்க போறீங்களா? அவன் பாட்டு வரான், போறான், போயிட்டு போறான். அவன் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கான், செஞ்சுட்டு போறான். அப்படின்னு நீங்க கண்டுக்காம இருப்பீங்கல்ல. அது மாரி இந்த உடம்பு என்ன பண்ணும்? வரும், போகும், ஏதாவது ஒரு வேலை செய்யும், செஞ்சுட்டு போகுது. அதனால உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்க இந்த உடம்பு இல்ல இல்லையா? நீங்க இந்த மனசு இல்ல இல்லையா? இந்த தெளிவு, இந்த ஞானம் தான் நமக்கு கை குடுக்கணும். இது நெறைய பேருக்கு கை குடுக்குறது இல்ல. ஏன்னா நம்ம வந்து படிக்கிற பாடத்துல புரியுது. பிராக்டிகலா உடம்ப விட முடிய மாட்டேங்குது. ஏன் உடம்ப விட முடிய மாட்டேங்குதுன்னா, அந்த அபிமானம். இது என்னுடைய உடம்புன்னு மனசானது அத இழக்க விரும்பவே மாட்டேங்குது. அதனால வரக்கூடிய ப்ராப்ளம். அப்ப இந்த ஜீவத்துவம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய சுயம் தெரியாது. நீங்க சுத்த ஆத்மாவா இருக்க முடியாது. நீங்க மனதிலேயே இருந்துகிட்டு, விவகாரத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு, மனம் போன போக்குலயும் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா, என்ன நடக்கும்? அந்த மனதனுடைய ஆசைகள்னால பிறவிகள் தான் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இந்த ஜீவ ஈஸ்வர வேறுபாடு உண்மை அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன்ங்கிற அகங்காரத்த நம்ம விட்டு விடணும். இப்படி எதிர்பார்க்கிறதெல்லாம் என்னன்னா, அந்த ஆபாச ஜீவனாகிய அந்த சித்தாபாசமும் மனசும் சேர்ந்து தான் இப்படி செய்யுது. ஆனா நானும் இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற சுத்த அறிவு, ஆத்மா, சாட்சி அப்படின்னு நம்ம நின்னுட்டோம்னா போதும். நமக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு அந்த ஜீவத்துவத்திலிருந்து நம்முடைய உண்மை தன்மையை உணர்வதற்கான ஒரு நல்ல ஸ்லோகமா இந்த 10வது ஸ்லோகத்த பார்க்கிறோம்.
அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? சைத்தன்யம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதுல லிங்க தேகம் தான் அந்த சைத்தன்யம் பிரதிபலிக்கின்ற ஒரு கருவி. அப்ப இந்த சிங்க தேகம்னா கருவின்னா என்ன? மனசு மூலமா பிரதிபலிக்கும். அப்ப பிரதிபலித்த உடனே அந்த பிரதிபலிப்புக்கு பேரு சிதாபாசம். அப்ப இந்த 3ம் வெளிப்பட்ட உடனே அதுக்கு பேரு ஜீவன். அப்ப இந்த மாரி தான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுன்ட்டு இந்த 3 விஷயத்த முக்கியப்படுத்தி இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப ஜீவன் என்பது உண்மையான நான் கிடையாது. அது சைத்தன்யத்தின் பிரதிபலிப்புடன் கூடிய மனதின் வெறும் தோற்றம் மாத்திரமே என்று நாம் புரிந்து கொண்டோம்னா, நான் ஜீவன் அல்ல அப்படிங்கிற தெளிவு நமக்கு வந்துடும். இதுதான் அத்வைத ஞானம் என்று சொல்ல வருகிறார்கள் என்று நம்ம இந்த ஸ்லோகத்துல 10வது ஸ்லோகத்துல பார்க்கிறோம். அப்ப இது மாரி நமக்கு ஏன் வருது அப்படின்னு இந்த ஜீவ பந்தம் நமக்கு ஏன் உண்டாகுது அப்படின்னா, மாயையினுடைய 2 மகா சக்திகள் தான் நமக்கு இந்த மாதிரி அந்த ஜீவ பந்தத்தை உண்டாக்குகிறது என்று அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப் போறார். அடுத்த ஸ்லோகம் வந்து மாயா கிட்ட 2 சக்தி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அது என்ன? அது எப்படிப்பட்டது? அப்படிங்கிறது அத பார்ப்போம். அந்த ஸ்லோகம் என்னன்னா, "மாகேஸ்வரி தூயா மாயா தஸ்யா நிர்மாண சக்திவத் வித்யதே மோக சக்திஷ்ச தம் ஜீவம் மோகயத்யசௌ." மாகேஸ்வரி மாயா அப்படிங்கிறாரு. அருமையான ஒரு வார்த்தை. மாகேஸ்வரி துயா மாயா தஸ்யா அப்படின்னா என்ன? மாகேஸ்வரி மாயான்னா மகேஸ்வரனுடைய அந்த பரமாத்மாவினுடைய அந்த பிரம்மத்தினுடைய மாயை. அத நம்ம எப்படி படுத்திருக்கிறோம்? உருவப்படுத்தும்போது பரமேஸ்வரன ஆணாகவும், மாயாவிய பெண்ணாவும் மாத்திருப்போம். அதாவது சைவ சித்தாந்தம் வந்து அத ஆண், பெண் வடிவத்துல உண்டு பண்ணியிருக்கோம். அதுல சிவம் அப்படின்னா அது வந்து பிரம்மம். சக்தின்னா அது வந்து மாயா. அப்போ மகேஸ்வரனுடைய மனைவி மாயா அப்படின்ட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுடும் சைவ சித்தாந்தம். அப்புறம் அவங்க 2 பேருக்கு குழந்தையும் பெத்து போட்டுடும். அவர்தான் விநாயகர், முருகன். அப்ப இது மாரி மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, இப்படி மாயா சக்தியா வெளிப்பட்டு இந்த உலகமா விரியும்போது வாழ்க்கை வந்துடுது இல்லையா? வாழ்க்கை இருக்கு. அப்ப இந்த வாழ்க்கையில நமக்கு நல்லது, கெட்டது, சுகம், துக்கம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அது இங்க சொல்றாரு. மாகேஸ்வரி மாயா. மகேஸ்வரனுடைய மாயை. அது உருவாக்கக்கூடிய அந்த கிரியா சக்தி. அதுதான் அதுகிட்ட இருக்கு. மேலும் அந்த மாயையினிடத்திலேயே மோக சக்தி, மயக்குகின்ற சக்தி இருக்கு. அது என்ன பண்ணுது? ஜீவம் மோகயதி. ஜீவனை மயக்குகிறதுன்றாரு கடைசியா. ஜீவம் மோகயத்ய சௌ. அப்போ இப்படி நம்ம இத புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனுக்கு வந்து இப்படி ஒரு பேரு. நம்ம வந்து அத ஈஸ்வரன்னு சொல்லலாம், மாயான்னு சொல்லலாம். இப்படி பல பேர்கள்ல நம்ம அதுக்கு பெயர் குடுத்து வச்சிருக்கோம். அப்ப அதுக்கு என்ன உண்மையான நிலை அப்படின்னா, உலகத்தை உருவாக்குகின்ற சக்தி, ஜீவனை மயக்குகின்ற சக்தி. அப்போ அது ஒரு மோக சக்தி. அப்ப அந்த மோக சக்தி தான் ஜீவனை பந்தத்தில் வைத்திருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இது வந்து புராணங்கள்லயும் நெறைய கதைகள் எல்லாம் இருக்கு. இந்த மாரி மாயாவ பத்தி சொல்லும்போது கதைய எப்படி குடுப்பாங்கன்னா, இப்ப ஐயப்பனுடைய வரலாற கூட சொல்லுவாங்க. ஐயப்பனுடைய வரலாற்றுல வந்து சிவபெருமானும், நாராயணனும் சேர்ந்து தான் ஐயப்பன் பிறந்தார் அப்படிங்கிற மாரி ஒரு கதை வரும் இல்லையா? அதாவது மோகினி அவதாரம் எடுத்து நாராயணன் வந்துருவாரு. அப்ப உடனே சிவபெருமானும் அவ மேல ஆசைப்பட்டுருவாரு. அழகா இருக்காளே அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெத்துட்டாங்க. அந்த குழந்தை தான் ஐயப்பன் அப்படிங்கிற மாரி கதை வரும். பட் லாஜிக்கா இதெல்லாம் வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எப்படி இந்த மாரிலாம் கதை எடுக்குறாங்க? இந்த கதையெல்லாம் உண்மையா நடக்குமா? ஒரு ஆணும், ஆணும் சேர்ந்து ஒரு பையன பெக்க முடியுமா? சிவபெருமானும் ஆணு, பெருமாளும் ஆணு. அப்ப எப்படி ஐயப்பன் வந்தாரு? ஐயப்பனுடைய தாத்பரியம் என்ன? அவதாரம் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பா விசாரணை பண்ணி பார்க்கும்போது புரியும். இங்க எல்லாமே மாயையினுடைய விளையாட்டு அப்படின்னு புரியும். அப்ப அதெல்லாம் புரிய வச்சு அந்த மிகப்பெரிய ரிஷி தான் தத்துவமசிங்கிற மகா வாக்கிய உபதேசம் அதுல குடுக்கறதுக்காக இந்த மாரி புராண கதைகள உருவாக்குறாங்க. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? பெரும்பாலும் கதைகள்லயே மூழ்கிட்டதுனால, நாம அந்த கதையின்படி ஓடிக்கிட்டு இருப்போம். வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா இது இந்த கதைய கதையா பார்க்காம மெச்சூரிட்டி வரணும் இல்லையா? அதாவது ஒரு குழந்தையா இருந்தா கதை கேட்டுட்டே இருக்கலாம். சின்ன குழந்தைங்க பால்ய பருவத்துல, "அம்மா கதை சொல்லுமா, அம்மா கதை சொல்லுமான்ட்டு" குழந்தைங்க வந்து அம்மா கிட்ட தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். அம்மாவும் தூங்க வைக்கிறதுக்காக ஏதாவது கதைய சொல்லி தூங்க வச்சுருவா. அது ஒரு ஏஜ். அப்ப அந்த குழந்தை பருவத்துல கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆனா அதுக்காக ஒரு 25 வயசு பையன் ஆன பிறகு, 25 வயசு பொண்ணான பிறகும் போய் கதை சொல்லுமா, கதை சொல்லுமான்னு கேட்டுருந்தா என்ன சொல்லுவாங்க? என்ன உனக்கு அறிவே வளரலையா? வேற வேலை இல்லையான்னு திட்டுவாங்க இல்லையா? அது மாரி இங்க மனிதர்களும் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி மாயையிலிருந்து விடுபட முடியாம அப்படியே இருக்காங்க. ஆளுங்க வளர்றாங்க. அறிவு மட்டும் வளர மாட்டேங்குது. அப்ப மனம் வளர்ச்சிங்கிறது என்னன்னா, சைமல்டேனியஸா 2ம் வளரணும் இல்லையா? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும்.
அது ஒட்டுக்கா நடந்தால் தான் அவன் உண்மையான முதிர்ச்சி பெற்ற மனிதன் என்று பார்க்கிறோம். ஆள் மட்டும் வளர்ந்துட்டான். ஆனா அறிவு வளரவே இல்ல அப்படின்னா, அவன வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம்? மன வளர்ச்சி குன்றியவன் என்று தான் பார்க்கிறோம். ஏன்னா அவனுக்கு மெச்சூரிட்டி பத்தல. அவனுக்கு இன்னும் எது எது என்னதுன்னு பகுத்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு வேலை செய்யல. அப்படிங்கிற அடிப்படையில நம்ம நெறைய பேர பார்க்கிறோம். அவங்கலாம் மனநோயாளிகள், அதாவது மன வளர்ச்சி குன்றியவர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிய நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க நல்லாவே நம்மள மாரி வேலை செய்வாங்க. எல்லாமே செய்வாங்க. ஆனா இது மாரி உயரிய விஷயங்கள உள்வாங்குற அளவுக்கு மன வளர்ச்சி அவங்களுக்கு போதுமானதா வரல இல்லையா? அப்ப அது ஒரு கேட்டகரி. அது ஒரு டைப் ஆஃப் பீப்பிள்ஸ். எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சிராது இல்லையா? அப்போ ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்குங்க. அதாவது சாதாரணமா 2 குழந்தைங்க விளையாடும்போது, ஒரு குழந்தை வந்து சட்டு சட்டுன்னு புரிஞ்சுக்கும், மெச்சூர்டா இருக்கும், சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஒரு குழந்தைக்கு என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. ஆனா அதுவும் இதுவும் ஒரே வயசு தான். ஆனா அது புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காது. பலமுறை சொன்னாலும் கேட்காது, ஒபே பண்ணாது, டிசிப்ளின் இருக்காது. அப்ப என்னன்னா, அதுக்கு மன வளர்ச்சி பத்தல. அப்ப அது அப்படிதான் இருக்கும். அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ, அது மாரி மனிதர்களும் இந்த மாரி பல கேட்டகரி இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த மகேஸ்வரனுடைய மகேஸ்வரனுடைய மாயாவ அப்படி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, அவன முன்னேற விடாது. வாசனைகள் இருக்கு இல்லையா? பூர்வ சம்ஸ்காரங்கள், வாசனைகள் இருக்கு இல்லையா? அத எடுத்துக்கிட்டு தான் அவன் இந்த பிறவிக்கு வரான். பிராரப்த கர்மாங்கிறது என்னன்னா, பூர்வ சம்ஸ்காரம். அப்ப பூர்வ சம்ஸ்காரத்தினுடைய வாசனையில அவன் இன்னும் நெறைய முன்னேற வேண்டியிருக்கு. அதாவது முற்பிறவி அவனுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியாது. அப்ப இந்த பிறவிக்கு வந்த உடனே நம்மள பொறுத்தவரைக்கும் அவன் மனுஷன் அவ்வளவுதான். ஆனா அவன் இமிடியேட்டா மனித பிறவி கிடைச்சு வந்திருக்க மாட்டான். வேற ஏதாவது மிருகமா, பறவையா, வேற ஏதாவது பூச்சியா இல்ல இருந்து ஏதோ ஒரு நிலையில மனித பிறவி கிடைச்சதுனால, அந்த பரிணாம வளர்ச்சியில உடல் மாறி இருக்கலாம். ஆனா உள்ளம் மாறவில்லை இல்லையா? உள்ளம் மாறுனா தான் இங்க இறைத்தன்மை என்னன்னு புரியுங்கிறத எங்க மகான்கள் புரிய வைக்கிறாங்க. இப்ப உண்மையிலேயே நம்ம டாபிக்கும் அதுதான். இங்க அறிவு, சித்தம், பிரம்மம் அப்படின்னு நம்ம பேசுறோம். இப்ப இன்னைக்கு கூட நான் அத குடுத்திருந்தேன். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்னு நான் ஒரு புக் குடுத்திருப்பேன். அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்த நீங்க முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். அங்க வந்து எப்படி அந்த அறிவு வெளிப்படுதுங்கிறத தட்சிணாமூர்த்தி மௌனத்திலேயே உபதேசம் பண்றாரு இல்லையா? மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம்னு ஒரு பாட்டு. முதல் பாட்டு அதுதான் தொடங்கும் ஸ்லோகம். அப்ப அதுல தெளிவா சொல்றாரு. எல்லாமே வந்து இங்க சித்த விருத்தி தான். அந்த சித்தம் வந்து புற விருத்திகள்ல போயி விவகாரங்கள்ல சிக்கிட்டா ஜீவனா மாறிடும். அதே சித்தம் அகவிருத்தியில தன்னை யார் என்று உணர்ந்துட்டா ஈஸ்வரனா மாறிடும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஜஸ்ட் ஒரு சின்ன மாடுலேஷன், ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஆனா அது பண்றதுக்கு கொஞ்சம் வேலை செய்யணும் இல்லையா? அப்பதானே வேலை செய்ய முடியும். அப்ப இந்த இடத்துல எது தடுக்குதுன்னா, மாயை தடுக்குதுங்கிறாரு. மாயை தான் ஜீவனை மயக்குகின்ற சக்தி. அப்ப அந்த மோக சக்தியே ஜீவனை பந்தத்தில் வைத்திருக்கிறது. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து மாயையின் 2 முக்கிய அம்சங்களை நமக்கு சொல்ல வருது அப்படின்னு சொல்லி, ஒன்று வந்து சிருஷ்டி சக்தி, இன்னொன்னு வந்து மோக சக்தி என்று 2 சக்திகளை இங்கு உருவாக்குது. அதாவது உலகத்தை உருவாக்குகின்றது இன்னொரு சக்தி தவறான அறிவை உண்டாக்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இத வந்து நம்ம ஆவரணம், விட்சேபம் அப்படின்னு 2 பேர்ல பார்த்தோம். அத்வைத வேதாந்த வகுப்பு படிக்கும்போது, தோன்றும் சக்தி, மறைக்கும் சக்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த தோன்றும் சக்தி தான் ஆவரண சக்தி. அந்த மறைக்கும் சக்தி வந்து விட்சேப சக்தி என்ற 2 சக்திகள் வந்து நமக்கு இந்த உலகத்தை உருவாக்கி காட்டுது. பிரம்மத்தை மறைத்து காட்டுகிறது. அதாவது மறைக்கும் சக்தி என்ன பண்ணுதுன்னா, பிரம்மத்தை மறைக்குது. தோன்றும் சக்தி என்ன பண்ணுதுன்னா, உலகத்தை தோற்றுவிக்கிறது. அப்ப இந்த 2 சக்தி தான் மாயா கிட்ட இருக்கிற ஒரு மகத்தான சக்தி. அப்ப இந்த சக்தி வந்து நம்மிடத்துல இருக்கு இல்லையா? ஜீவனா நாம வந்து இந்த மாயையில போய் சிக்கிக்கிட்டதுனால, நமக்கு உலகம் தோன்றுகிறது, விவகாரம் நடைபெறுகிறது. அதனால் நம்மிடத்திலே குழப்பம் வருகிறது. நாம் யார் என்று நம்மை அறிய முடியாமல் அந்த சக்தியானது நம்மை தடுக்கிறது. ஏன் தடுக்கிறதுன்னா, தோன்றும் சக்தியும், மறைக்கும் சக்தியும் நம்மள வெளிப்படுத்த முடியாம, நான் தான் பிரம்மம் என்று நம்மள வெளிப்படுத்த முடியாம மறைக்கும். அப்புறம் இந்த இல்லாத பொருளை இருப்பது போல உண்டு பண்ணி காட்டும். அப்படி காட்டுறது தான் இந்த உலகம். இந்த பிரம்மாண்ட உலகத்த நமக்கு விழிப்பு நிலையில உண்டு பண்ணி காட்டுதில்ல. ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல இந்த மனசானது ஒடுங்கிடுச்ச உடனே உலகம் மறைஞ்சு போகுதுல்ல. அப்ப இந்த உலகம் எப்ப தோன்றுது? விழிப்பு நிலையில தோன்றுது. ஆழ்ந்த உறக்கத்துல மறைஞ்சு போகுது. அப்ப இது நமக்கு புரிஞ்சுட்டா, அப்ப விழிப்பு நிலையில இந்த உலகத்தை தோற்றுவிப்பவன் யார்? அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேட்டீங்கன்னா, உங்க மனசு தான் தோற்றுவிக்கும்.
அப்ப நீங்க இத மனதளவுல இந்த உலகத்த பார்க்க போறீங்களா? இல்ல உங்களுடைய சுய அறிவில இது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்க போறீங்களா? அப்படிங்கிறத நீங்க எந்த நிலையில புரிஞ்சுக்க முடியும்? இப்ப இந்த அத்வைத வேதாந்த பாடத்த நீங்க சிரவண, மனன, நிதித்தியாசனத்துக்குள்ள வந்துட்டு புரிஞ்சுகிட்டா, நீங்க நான் வந்து இந்த மைண்ட் கிடையாது. நான் அந்த பியூர் கான்ஷியஸ்னஸ் அந்த அறிவு, பிரம்மம் அப்படின்னு நீங்க உணர்ந்துட்டா, உங்களுக்கு இந்த உலகம் என்பது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதனால நீங்க பாதிக்கப்படாம, இந்த உலகம் அத உடம்பும், மனசும் செய்கின்ற விவகாரம். அது அதனுடைய வாழ்க்கைய வாழுது. நான் அது அல்ல அப்படின்ட்டு நீங்க சாட்சியா இருந்து, அதை சும்மா இருக்கிற வேடிக்கை பார்க்கிற மாரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்க முடியும். அதுதான் இங்க ஞானிகள் வாழ்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இத வந்து ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தும் பேசும், மற்ற உபனிஷதங்களும் பேசும். அது வந்து மாயா து பிரகிருதிம் அப்படின்னு சொல்லி ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் வருது. மாயை தான் வந்து இங்க பிரகிருதியா மாறி, அந்த ஈஸ்வரன் தான் மாயையினுடைய அதிபதியா இருக்கிறான். அப்ப இந்த மாதிரி வந்து இந்த உலகம் வந்து மாயையினுடைய 2 அம்சங்களால ஆவரணம் சக்தி, விட்சேப சக்தி என்ற 2 சக்தியினால உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இத வந்து நம்ம ஏற்கனவே கௌடபாதருடைய மாண்டூக்கிய காரிகையில கூட இதெல்லாம் விளக்கமா பார்த்தோம். அந்த உலகம் தோன்றுவது வந்து மாயையினால தான். அது உண்மையில் உருவாக்கப்படவில்லை என்று கௌடபாதர் எழுதிய மாண்டூக்க காரிகையில அந்த உபநிஷத்தினுடைய காரிகைன்னா பாஷ்யம், விளக்க உரை என்று பொருள். அப்ப அதுல அவர் தெளிவா சொல்றாரு. அததான் ஆதிசங்கரரும் எடுத்துக்கிறாரு. பகவான் ஆதிசங்கரரும் கௌடபாதருடைய வழியில தான் வராரு. ஏன்னா அவருடைய குரு தானே கௌடபாதர். அவரு வந்து வடநாட்டுல இருக்காரு. இவரு இங்கிருந்து போய் வடநாட்டுல குருவ சந்திக்கிறாரு. அப்ப அவர் மூலமா இந்த அத்வைத வேதாந்தத்த நல்லா டீப்பா புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் உலகத்துக்கு இவரு உபதேசிக்கிறாரு. ஆதிசங்கரர் உபதேசிக்கிறார். இப்படிதான் இது வந்து வாழையடி வாழையா, வம்சம் வம்சமா, பரம்பரை பரம்பரையா இன்றைக்கு வரைக்கும் அப்படியே தொடருது. அப்ப அதனால இத வந்து யார் புரிஞ்சுக்க முடியும்? இந்த அத்வைத வேதாந்த பாடத்துக்குள்ள வர்றவங்க இந்த பாடத்த படிச்சு, இங்க 2 சக்தி இருக்கு. ஆவரணம், விட்சேபம் என்ற சக்தி. தோன்றும் சக்தி, மறைக்கும் சக்தி. அப்ப தோற்றம் செய்யக்கூடிய சக்தி வந்து இல்லாததை இருப்பது போல தோற்றுவிக்கிறது. அந்த மறைக்கும் சக்தி என்பது இருப்பதை மறைத்து இல்லாததை உருவாக்கி காட்டுகிறது. அப்ப எது உண்மையில் இருக்கிறது? பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது. ஆனால் பிரம்மத்தை மறைத்துவிட்டு உலகத்தை உண்டு பண்ணி காட்டுது. அப்ப இந்த மாரி மோக சக்தி நம்மை ஆட்டுவிக்கிறது என்று இந்த 2 நிலைகளை இந்த இடத்துல புரிய வைக்கிறார். இதுக்கு நம்ம ஏற்கனவே வேதாந்தத்துல கயிறு, பாம்பு, ஓமானம் எல்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா கயிறு தான் ஆத்மா, பாம்பு தான் இந்த உலகம். அப்ப ஆத்மாவின் மீது உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை எப்படி நம்ம பார்த்தோம்? கயிற்றின் மீது பாம்பு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். அப்ப ஆவரண சக்தி என்ன பண்ணுது? கயிற மறைச்சுக்கிச்சு. நிச்சயம சக்தி என்ன பண்ணுது? பாம்ப காட்டுது. அப்ப நம்ம மைண்ட் என்ன பண்ணுது? கயிற விட்டுட்டு பாம்பு பாம்புன்னு பதறுது. அப்ப இந்த இடத்துல இந்த ஆவரணம், விட்சேபம்ங்கிற 2 சக்திகள் வந்து விளையாடுறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்க ஒரு வெளிச்சம் வேணும். அப்போ வெளிய இருந்து ஒரு டார்ச் வெளிச்சம் போட்டா எப்படி அது பாம்பு கயிறு கண்டுபிடிக்கப்படுதோ, அது மாரி இங்க நமக்குள்ள அக வெளிச்சம் வேணும். ஏன்னா நம்ம மைண்ட் தானே இப்ப தப்பா புரிஞ்சிருக்கு. இப்ப நம்மகிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் மனம், நான் உடல் என்ற அபிமானத்தினால, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால, நாம் நம்ம இப்படி ஒரு வடிவமைத்துக்கிட்டோம். நான் மனுஷன், இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதிக்காரன், இது அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் என்ன? ஆத்மாவின் மீது, அந்த அறிவின் மீது உலகம் என்ற ஒரு விஷயம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் உதாரணம் வந்து கயிற்றின் மீது பாம்பு என்ற ஒரு விஷயம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இங்க பிரச்சனை வந்து என்ன? பாம்பு தானே அந்த கயிற்றின் மேல ஏத்தி வச்சதுனால. அது மாரி இங்க பிரச்சனை வந்து உலகம் தான். ஆத்மாவின் மீது, அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட உலகம் தான் பிரச்சனை. நம்ம விசாரித்து பார்த்தா, அங்க கயிறு மட்டும் தான் இருக்கு. பாம்பு இல்லவே இல்லன்னு புரிஞ்சுகிட்ட மாரி, இங்க விசாரித்து பார்த்தா, பிரம்மம் மட்டும் தான் இருக்குது. உலகம் இல்லவே இல்லன்னு புரிஞ்சு போயிடும். அப்படி புரிஞ்சு போன பிறகு நமக்கு இங்க என்ன விவகாரத்துல என்ன இருக்கு? எல்லாம் ஈஸ்வர சக்தியில நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இங்க நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. இத்தன நாளா நான் தனிப்பட்ட முறையில ஆடிக்கிட்டு இருந்தேன். அகங்காரியா நான் பெரிய ஆளு, நான் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன், கலெக்டர், டாக்டர், நான் ஐயரு, ஐயங்காரு அது இதுன்னு எதெல்லாம் சொல்ல முடியுமோ, என்ன பத்தி நான் பெருமையா பேசிக்க முடியுமோ, என்ன பத்தி பெரிய ஈகோவ டெவலப் பண்ண முடியுமோ, அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் மைண்டினுடைய அகங்கார விளையாட்டு. ஆனா உண்மையில இங்க ஈஸ்வரன் மட்டும் தான் இருக்கிறான். அவனுடைய டூல் தான் இந்த பாடி, மைண்ட். ஆகவே அது இப்படி வெளிப்பட்டு காணப்படுது. இது என்னுடைய விளைவு இல்ல அப்படின்னு புரிஞ்சுட்டா, இந்த உலகம் வந்து உங்கள பொறுத்தவரைக்கும் உண்மை கிடையாது. தோற்றம் என்று புரிய வந்துரும். அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் புரிய வைக்குது. அப்ப இதனுடைய நிலைப்பாடு என்னன்னா, மோக சக்தி. அதாவது நம்ம இடத்துல இருக்கின்ற அந்த ஆவரணம், விட்சேபம் என்ற 2 சக்திகள் இந்த மாரி
நம்மை உண்மை நிலையை உணர்ந்து கொள்ள தடையாக இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஞானத்தை கொடுக்குது. என்ன மாரி ஞானம்னா, மாயை மட்டும் இந்த உலகத்தை உருவாக்கவில்லை. அது ஜீவனை மயக்கி பந்தத்திலும் வைத்திருப்பதினால, இப்படி ஒரு நிலைப்பாடு நமக்கு தெரிகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப மோகத்தை நீக்குவதுதான் இங்கு சாதனை. அந்த சாதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவேகத்து தான் இந்த சாதனை விடுதலைக்கான வழி. அதாவது இங்க சாதனை அப்படின்னா என்ன மாரி சாதனை பண்ணணும்? தலைகீழா நிக்கணுமா? கம்பி மேல ஏறி நடக்கணுமா? அப்படின்னா அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க சாதனை அப்படின்னா, ஆத்ம ஞானத்தை அடைவதுதான். அப்ப ஆத்ம ஞானம்னா என்ன? மனதிற்கான ஒரு புரிதல். அஞ்ஞானத்தில் இருக்கிற மனதுக்கு ஒரு அறிவு கொடுக்கப்பட வேண்டும். தன்னுடைய அறியாமையை இது நீக்கிக் கொண்டு தன்னுடைய உண்மை தன்மையை உணர வேண்டும். அதுக்கு இந்த அத்தியாத்ம ஞானம், இந்த வேத பாடங்கள் கை கொடுக்கும் என்று மகான்கள் சொல்லிக் குடுக்குறாங்க. அது இந்த 11வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அடுத்தது 12. மோகாத் அனீசதாம் பிராப்ய மக்னோ வபுசி சோஷதி ஈச சிருஷ்டமிதம் துவைதம் சர்வம் முக்தம் சமாசதக. இந்த இடத்துலயும் ஒரு அருமையான விஷயத்த சொல்றாரு. இந்த 12வது ஸ்லோகத்துல. மோகாத் அப்படின்னா மயக்கம். அறியாமையின் காரணமாக உண்டான மயக்கம். அனிசதாம் பிராப்ய, அதாவது சுய அறிவு வெளிப்படாத நிலையிலே வபுஷி அந்த உடலுக்குள்ளே உடல் மேல் இருக்கின்ற பற்றின் காரணமாக சோஷதி துக்கப்படுகிறான். மனிதன் இந்த ஜீவன் என்ன பண்றான்? தன்னை உடலாகவும் மனமாகவும் பாவித்துக் கொண்டு அதன் வாயிலாக துக்கப்படுகிறான். அதனால அவனுக்கு என்ன ஆயிடுது? இருமைகள் வந்து விடுகிறது. ஈச சிருஷ்டம் இதம் துவைதம். இந்த துவைதம் ஈஸ்வரனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சமாசதகா. அப்ப இதை வந்து நம்ம எப்படி எளிமையா பார்க்கலாம் அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அப்போ இங்க ஜீவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய சுய அறிவை இழந்து விட்டான். உடலை தான் என்று நினைத்து விட்டான். அப்ப உடலை தான் என்று நினைத்து விட்டதுனாலே அதில் மூழ்கி விட்டான். அதனால் அவன் துக்கத்தை அடைந்து விட்டான். அப்படிதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த ஜீவத்துவம் தனக்கு வந்த உடனே, அவனிடத்துல ஜீவன் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வந்த உடனே அவனுக்கு அறிவு வேலை செய்யல. மனசுதான் வேலை செய்யுது. அப்ப மனசு வேலை செஞ்ச உடனே எல்லாம் இருமைகள்ல தெரியுது. எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அப்ப அந்த எண்ணங்கள்ல போய் சிக்கிக்கிறான். அதனால என்ன ஆயிடுது? இவனுக்கு சுய அறிவு வேலை செய்யல. நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கேட்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு வந்து விரிவாகவே இல்ல. அப்ப அதனால அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? இந்த உடம்ப நான் என்று அபிமானித்து விட்டான். நான் தான் இந்த உடம்பு அப்படின்ட்டான். அப்ப அந்த உடம்பு மட்டுமா நான் என்று அபிமானித்தானா? இல்ல. இன்னும் பல விஷயங்களை ஏற்கனவே நம்ம ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஏத்திக்கிட்டு, நான் இப்படிப்பட்டவன், இன்னார், இந்த ஜாதி, இந்த படிப்புன்னு எல்லாத்தையும் இழுத்துக்கிறான். அதனால துக்கப்படுகிறான். அப்ப இந்த உலகம் வந்து இந்த துவைதம். அப்ப இது எதனால இந்த துவைதம் நமக்கு உண்டாகிறது? ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் வந்து இத 2 விஷயமா பிரிச்சு காட்டுது. ஒண்ணு வந்து ஜீவ பந்தத்தின் காரணம், இன்னொன்னு வந்து துவைதம். இந்த 2 தான். ஜீவ பந்தம்னா என்னன்னா, மோகத்தினாலே நான் உடல் என்று நினைப்பது. அப்புறம் நான் சிறியவன் என்று தன்னை அபிமானிப்பது. நான் இந்த உடல் சாதாரண ஆள். எனக்கு என்ன இருக்கு? அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டு, ஒரு குறுகிய மனப்பான்மையில் வாழுகின்ற ஒரு ஜீவத்துவ தன்மையை நம்ம உருவாக்கி கொண்டது. அதனால நமக்கு என்னன்னா, சுய அறிவு வேலை செய்வதில்ல. அதனால நம்ம வாழ்க்கையில எப்பவுமே துக்கம். அதாவது அந்த புத்திசாலித்தனம் இல்லாததுனால வாழ்க்கைய நம்ம டீல் பண்ண தெரியாம, மனம் போன போக்குல வாழ்ந்து, அதனால வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள அனுபவிச்சு, அப்புறம் அதுக்கு விடை கிடைக்காத என்ன பண்றது? எப்படி இதிலிருந்து வெளிய வர்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தவிப்பு. அப்புறம் அந்த தவிப்புக்கு இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே இப்போ இதுக்கு போயிட்டாங்க. GPT. இந்த ஏஐ டெக்னாலஜிக்குள்ள போயிட்டு அங்க தான் டவுட் கேட்கறாங்க. உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் அது குடுக்கும். உடனே அத அப்ளை பண்ணி பார்க்கறாங்க. அது இன்னுமே அவங்கள நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஏன் அப்படின்னா, இங்க மனுஷனே அறிவு குடுக்க முடியல. சுய அறிவு பிரகாசிக்காத, இங்க ஒரு நல்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கிற மனிதன்கிட்டயே சுய அறிவு வேலை செய்யல. ஆனா ஒரு மெஷின் கிட்ட போய் கருத்து கேட்கிறவங்க இன்றைக்கு மாடர்ன் வேர்ல்டுல வந்துட்டாங்க. இப்ப ரீசென்ட்டா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற நியூஸஸ் எல்லாம் எப்படின்னா, வெளிநாட்டு சேனல்கள்ல ஃபாரின் நியூஸ் அல்லது இந்தியாவிலேயே இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன பசங்க கூட கம்ப்யூட்டர்ல மூழ்கிட்டானுங்க. எல்லாமே இந்த ஏஐ டெக்னாலஜி வந்ததுனால, ஏஐங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது செயற்கை நுண்ணறிவு. இப்ப நமக்குள்ள ஒரு அறிவு இருக்கு. அது இயற்கையா வந்த நுண்ணறிவு. நமக்கு அந்த இயற்கையான நுண்ணறிவே பயன்படுத்த தெரியல. ஏன் மண்டு மாரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? படிப்பறிவு இல்ல. என்ன படிப்பு? இது மாரி அத்தியாத்ம ஞான படிப்பு இல்ல. அதனால நீங்க வேணா கிராமத்துல போய் பாருங்க. விவசாயம் பண்றவங்க, மாடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன்,
தோட்ட வேலைக்கு போறவன் எல்லாமே ஒரு மாரி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரே குட்டையில ஊறுன மட்டைங்கிற மாரி, எல்லாம் ஒரே மாரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இது 2 ஆடு வாங்கி மேய்க்கும், அது 2 ஆடு வாங்கி மேய்க்கும். இது 4 ஆடு வாங்கும், அது 4 மாடு வாங்கும். அப்புறம் எல்லாம் விசாரிக்கும்போது, "நீ என்ன தொழில் பண்ற?" "நான் ஆடு மேய்க்கிறேன், நான் மாடு மேய்க்கிறேன், நான் கள புடுங்க போறேன், நான் விவசாயம் பண்றேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி உங்களுடைய வாழ்க்கை இதிலே திருப்திகரமா இருக்குன்னா, நல்லா தான் இருக்கு. காலையில எழுந்து மாடு மேய்க்க போனா, சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு மேய்க்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே அப்படின்ட்டு அதையும் அவன் ஏத்துக்கிட்டு வாழ கத்துக்கிட்டான். அப்ப அவனுடைய அந்த வாழ்க்கை முறைங்கிறது என்னன்னா, இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுக்கு மேல வாழ்க்கை ஒண்ணு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஆடு, மாடு மேய்க்கிறவனுக்கு வந்து வேற என்ன வாழ்க்கை தெரியும்? இப்ப சிட்டி லைஃப்ல வந்து பார்த்தா தான் தெரியும். ஓ! இப்படியெல்லாம் கூட வாழ்க்கை இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா சிட்டி லைஃப்ல எப்படியெல்லாம் வாழ்றாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இருக்குங்கிறத, நாகரிகம் அடைந்த ஒரு சென்னை மாரி, ஒரு மேஜர் சிட்டி, பெங்களூர் மாரி இடங்களுக்கு வந்தா, அங்க ஒரு விதமான வாழ்க்கை. இன்னும் நாகரிகம் அடைந்த வெளிநாடுகளுக்கு போனா, இன்னும் வேற மாரி வாழ்க்கை. அப்ப இதையெல்லாம் ஒரு ஆடு மேய்க்கிறவனோ, மாடு மேய்க்கிறவனோ அனுபவிக்க முடியுமான்னா, முடியாது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை சூழல் அப்படி அமையல. அப்ப அதனால அவன் ஒரு குட்டையில் ஊறிய மட்டை அப்படின்னு சொல்ற மாரி, அந்த இடத்துல அப்படி அவங்களுக்கு குடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழலாம். அவங்களுக்குள்ள நீங்க கலந்துரையாடினீங்கன்னா என்ன சொல்லுவான்னா, ஒரு தொழில் பண்ணலான்னு அவங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டு பாருங்களேன். ஆடு, மாடு மேய்க்கிறவங்ககிட்ட போய், "எனக்கு வேலையே இல்ல. நான் கள புடுங்க போனேன். ஆனா முடிய மாட்டேங்குது இப்போ. உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏதாவது தொழில் பண்ணலான்னா என்னங்க பண்ணலாம்?" அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டீங்கன்னா, அவன் ஏற்கனவே ஆடோ, மாடோ மேய்ச்சிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், "சரி நீ ஒண்ணு பண்ணு. கம்முனு ஒரு 4 ஆட வாங்கி உடு. அது விலை கம்மியா வாங்கிட்டீன்னா, அது வளர்ந்த உடனே பெருசாயிடுது இல்லையா? அப்ப உனக்கு நல்ல விலைக்கு வந்துரும். ஒரு வருமானம் வந்துரும். இத்தன மாசத்துல இவ்வளவு அமௌண்ட் எடுக்கலாம்." இப்படி மாடு வாங்குனீன்னா, இந்த மாட்டுக்கு பாரு இவ்வளவு முதலீடு போடணும். அந்த மாடு இத்தன லிட்டர் பால் கறக்கும். அது மூலமா மாசம் உனக்கு இவ்வளவு வருமானம் வரும். இப்படி நீ சம்பாதிக்கலாம். அப்படின்னு அவனுடைய ஐடியாவ அவன் அருமையா சொல்லுவான். அப்ப அந்த இடத்துல அவன் தான் ஒரு பெரிய தொழில் வல்லுனர். அப்படி பார்க்கலாம். அதாவது அந்த கிராமத்துல அந்த விஷயத்த சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழில் வல்லுனர் யாருன்னா, அந்த மாடு மேய்க்கிறவன், இன்னொரு மாடு மேய்க்கிற ஆளுக்கு அறிவுரை வழங்குவது மிகப்பெரிய விஷயமா நமக்கு தெரியும். அங்க. அப்ப இங்க சிட்டி லைஃப்ல வந்து கேட்டீங்கன்னா, இவன் இவனுக்கு தெரிஞ்ச தொழில், அவன் அவனுக்கு தெரிஞ்ச தொழில் அப்படி உள்ள ஆளாளுக்கு ஒவ்வொன்னு ஐடியா குடுப்பான். அப்ப அவனுக்கு எது பிடிக்குதோ அவன்லாம் செய்வான். இன்னைக்கு அதுதான் யூடியூப் டெக்னாலஜி. இப்ப நமக்கு WhatsApp, Facebook எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன தொழில் செய்யலாம்? எப்படி தொழில் செய்யலான்ட்டு எல்லாம் ஆளாளுக்கு பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா என்ன இங்க ஒரு பியூட்டின்னா, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் சுயநலமா இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். அதுக்கு தான் மெச்சூரிட்டி வேணும். அதாவது மெச்சூரிட்டிங்கிறது என்ன? நான் எதுக்காக இந்த டாபிக் எடுத்து நான் பேசுறேன் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, அதாவது மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது. சுய அறிவு வேலை செய்யணும். இப்ப வந்து சிட்டி லைஃப்க்குள்ள ஒருத்தன் பிசினஸ் பண்ண வரான். அப்ப அவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு சிட்டி லைஃப்குள்ள பிசினஸ் பண்ண உடனே ஒருத்தன் சொல்லுவான். இந்த மாரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இருக்கு. நீ வந்து என்ன பண்ணணும் பாரு, இந்த ப்ராடக்ட் ஒரு ரூ. 1000 வாங்கிக்கணும். இது வந்து நீ வாங்கிட்டு நீ வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இந்த ரூ. 1000 நீ திருப்பி எடுக்கணுமா? நீ 2டே 2 பேர அறிமுகப்படுத்தி வச்சுரு. அவங்க 2 பேரும் ஆளுக்கு ரூ. 1000 போட்டு ரூ. 2000 பொருள் வாங்குன உடனே உனக்கு ஒரு ரூ. 500 கமிஷன் வந்துரும். அப்ப நீ போட்ட காசுல பாதி வந்துருச்சா? திருப்பி அவங்க 2 பேர் ஒரு 2 பேர சேர்த்து விட்டா, அந்த 2 4ஆ மாறும் பாத்தியா? அப்ப அந்த 4 பேர் மூலமா உனக்கு மீண்டும் ஒரு ரூ. 250 வந்துரும். அப்ப ரூ. 750 வந்துருச்சா? ஆமாங்க வந்துருச்சு. அப்புறம் அந்த 4 பேரு ஒரு 8 பேர சேர்த்துவாங்க. அப்ப உடனே அவங்க மூலமா உனக்கு ஒரு கமிஷன் குடுப்பான். அதுல ஒரு ரூ. 125 வந்துரும். வந்துருமா? வந்துருங்க. அப்ப பாப்பான். இவன் யோசிச்சு பாப்பான். பரவாயில்லையே இது கூட நல்லா இருக்கு. ஒரு ரூ. 1000 போட்டோம்னா, நம்ம 2 தடவ சேர்த்து விட்டோம்னா, பெரிய அமௌண்ட் வந்துரும் போல இருக்கே அப்டின்ட்டு ஒரு கூட்டம் பயங்கரமா ஏறி விழுந்துட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பண்ணி, எல்லாம் இருக்கிற காச பூரா விட்டவங்க தான் நெறைய இருப்பாங்க. ஏன்னா, இதுதான் ஆசை. அதாவது ஆசை எப்படி ஏமாத்துதோ, அந்த ஆசையிலிருந்து விடுவிச்சுக்க தெரியாத சுய அறிவு இல்லாம, ஒருத்தர் சொல்றாங்கிறதுக்காக அப்படியே கேட்டு அத செஞ்சோம்னா, படிச்சே இவன் முட்டாள். அவன் படிக்காம அவன் கூட பரவாயில்ல. கிராமத்துல கூட அவன் என்ன சொல்றான், உருப்படியா உழைச்சு சம்பாதிக்கிற வழிய சொல்லி தரான். 2 ஆடு வாங்கி விடு. அது 4 ஆடா மாறும். 4 ஆடு வாங்கி விடு. அது 8 ஆடா மாறும் அப்படிங்கிறத பிராக்டிகலா அவன் அனுபவத்துல சொல்றான். அந்த மாடு மேய்க்கிற கிராமத்தாளு. ஆனா இங்க அந்த 2 ஆட 4 ஆடா மாத்துற அந்த வேலைய இங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்படி முட்டாளாக்குறான் அப்படிங்கிறது தெரியாமயே இங்க கல்வி கற்றுக்கிட்டு இந்த சிட்டி லைஃப்ல வாழ்றான். அப்ப இவன் தான் என்ன பண்றான்? ஆசை வலையில விழுறான். ஆசை வலையில விழுந்து இவனுக்கு தெரிஞ்சவங்கள 4 பேர சேர்த்து விடுவான். அந்த 4 பேர் 8 பேர சேர்த்துவாங்க. இப்படியே பெருசா ஒரு மார்க்கெட் டெவலப் ஆகும். ஆனா இவனுக்கு உண்டான பணம் வந்துடும். ரூ. 1000 இவன் போட்ட காச எடுத்துருவான். ஏன்னா இவன் 4, 8, 10, 16ன்னு போகும்போது இவனுக்கு பணம் வந்துரும். ஆனா சேர்ந்தவன்லாம் அந்த மாரி 4, 8ன்னு ஸ்ப்ரெட் ஆகாம ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அது நின்னுடும். நின்ன போட்டுன்னா அங்க பின்னாடி பணம் கட்டினவன் பூரா பணம் ரிட்டர்ன் வராது. போட்ட ரூ. 1000 போயிடுச்சு. யாரும் வசூலும் பண்ண முடியல. எனக்கு ஒண்ணுமே வரல அப்டின்ட்டு திருப்பி
இந்த செயின் லிங்க்ல யார் சேர்த்து விட்டானோ அவன்கிட்ட சண்டைக்கு வந்து நின்னுட்டு இருப்பான். அப்புறம் அவன் இவன்கிட்ட போய் சண்டைக்கு போவான். இவன் அவன்கிட்ட சண்டைக்கு போவான். எப்படி இந்த லிங்க் அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சோ, அந்த லிங்க் அப்படியே ரிட்டர்ன் ஆகும். சண்டையிலயும் ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகி கடைசியா மன உளைச்சல கொண்டு வந்து விடும். இது மாரி நெறைய ஒரு கூட்டம் இருக்கு. எதுக்கு இத சொல்றேன் இந்த இடத்துல அப்படின்னா, சுய அறிவு வேலை செய்யாம வாழ்றது. சுய அறிவு வேலை செய்யாம, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால், மோகத்தால் தன்னை இவ்வாறு மனிதன் மாற்றிக் கொள்கிறான். ஜீவத்துவத்தில் சிக்கிக் கொள்கிறான் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப இந்த ஜீவத்துவத்துல சிக்கிக்கிறதுக்கான ஓமானம் நம்ம இப்போ மாடர்ன் வேர்ல்டுக்கு தகுந்த மாரி நான் சொல்லிட்டு இருக்கேன். பல ஓமானங்கள் அந்த காலத்துல குடுத்தாங்க. அது இந்த காலத்துக்கு மேட்ச் ஆகாது. இந்த காலத்துல அது சம்மந்தமே இல்லாம இருக்கும். அதனால இப்படி புரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம எப்படி ஏமாற்றப்படுறோம், எப்படி முட்டாளா வாழ்றோம். அப்ப இந்த சுயாதீனம் இல்லாதவர்கள், சுய அறிவு இல்லாதவர் தான் அனீஷன் அப்படிங்கிறாரு. அவன் துக்கத்தை அனுபவிக்கிறான். அப்ப இந்த உலகம் இந்த மாரி வந்து ஏன் துக்கத்துக்கு உட்படுது அப்படின்னா, மனதின் ஆசைகள் தான். அதனால இவன் வந்து பலவீனனா இருக்கிறான். தன்னுடைய ஈஸ்வர தன்மையை அறியாமல் இருக்கிறான். மோகத்தால் தன்னை உடலாக கருதுகின்றான். அதனால் மனம் போன போக்கில் போகின்றான். அதனால் மாயையில் மாட்டுகிறான். அப்ப இந்த தேகாத்தியாசம், பாடி அபிமானம் என்ன பண்ணுதுன்னா, அவனை இப்படி சிக்க வச்சு சின்ன பின்னம் ஆக்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல தெளிவுபடுத்திட்டார். சோசதி அப்படின்னா துக்கம். எல்லா துக்கங்களுக்கும் இவ்வாறு தான் தவறாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற தன்னுடைய உடல், மனம் என்ற அபிமான அடையாளங்கள்னால அகங்காரமும், அறியாமையும் அவனிடத்திலே வந்து, அவன் தன் வாழ்க்கையை தொலைத்து விட்டான் என்று இந்த செய்தியில சொல்றார். அப்ப இவர்கள் எல்லாம் அஞ்ஞானத்தில் இருப்பவர்கள். இவர்கள் எல்லாம் துக்கத்தில் சிக்குகிறார்கள் என்று இங்க உபனிஷத்தினுடைய ஆதாரத்தையும் சொல்றார். அவிதாயாமந்தரே அர்த்தமானாக கேன உபனிஷத்து. அஞ்ஞானத்தில் இருப்பவர்கள் துக்கத்தில் சிக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வந்து எல்லா உபநிஷதங்களும் அந்த காலத்திலேயே இதுக்கெல்லாம் முன்னாடியே ரிஷிகள் சொல்லிட்டாங்க. பல விளக்கங்கள சொல்லிட்டாங்க. ஆனா நமக்கு என்னன்னா, இந்த மாரி பாடங்கள படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படல. நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ரிஷிகள் சொன்ன வாழ்க்கை முறைய நமக்கு குடுக்காம போனதுக்கு காரணம் என்னன்னா, அந்த திட்டமிட்டு மறைக்கப்பட்ட ஒரு விபரீத விஷயம் நடந்தது இல்லையா? மற்ற நாட்டினருடைய படையெடுப்பு, அப்புறம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி, இதெல்லாம் நம்முடைய பாரத தேசத்த தலைகீழா பெரட்டி போட்டுச்சு. அப்ப அதனால பல மாற்றங்களை நம்ம சந்திச்சோம். அதனால உண்மை நிலைய உணர முடியாம மற்றவர்களுடைய கைப்பாவையா, அடிமைகளா மாறுனோம். அப்ப பாரத தேசத்த வந்து அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை கொண்டு வந்து நம்ம நாட்டுல புகுத்தி, இப்ப நம்மள என்ன பண்ணிட்டாங்க? அடிமைகளா மாத்திட்டாங்க. நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் அந்த அடிமை சிஸ்டத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்ப நம்ம தொழில் பண்றது எல்லாமே அடிமை வாழ்க்கைக்கு தான் நம்ம நோக்கி போவோம். நம்ம படிக்கும்போதே நம்ம எந்த அடிமையா போலாம்? டாக்டர் அடிமையா போலாமா? என்ஜினியர் அடிமையா போலாமா? இப்படிங்கிற ஒரு அடிமை திட்டத்த தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா யாராவது எந்த அப்பா, அம்மாவது படிக்கும்போது, "நீ சுயமா ஒரு வியாபாரம் பண்ணி பிசினஸ் மேனா மாறு. நீ பெரிய ஒரு தொழிலதிபரா மாறுன்னு" எந்த அப்பா, அம்மாவும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்களே அடிமை வாழ்க்கையில வந்ததுனால, அவங்க திருப்பி திருப்பி தான் அடிமையா வாழ்ந்து, இந்த வாழ்க்கையில ஒரு சேஃப்டி ஜோன்குள்ளேயே இருந்து, அதாவது எனக்கு மாசமானா ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 சம்பளம் வந்தது. அத வச்சு நான் என் குடும்பத்துல குழந்தை குட்டிகள வளர்த்துட்டேன், படிக்க வச்சுட்டேன், பெரிய ஆளாக்கிட்டேன். போதும். எனக்கு என்னுடைய கடமை முடிஞ்சுது. நீயும் அதே மாரி ஒரு டாக்டரோ, ஒரு என்ஜினியரோ ஆகி எவனுக்கோ கீழ வேலை செஞ்சு, ஒரு வருமானத்த ஈட்டி உன் குழந்தை குட்டிய காப்பாத்திக்கோ. அப்படிங்கிற மாரி ஒரு சேஃப் ஜோன்லயே வாழ்ற ஒரு வாழ்க்கை முறை தான் நம்முடைய மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம். இது வந்து ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க வந்து சுயமா சிந்திக்க முடியாது. இப்ப நம்முடைய மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஏன் இங்க அழுத்தமா கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நீங்க சுயமா சிந்திச்சீங்கன்னா, நீங்க அறிவாளி ஆயிடுவீங்க. மிகப்பெரிய ஆத்ம ஞானத்த அடைஞ்சிருவீங்க. அப்புறம் இந்த பிரபஞ்சமே உங்க கைக்குள்ள இருக்கும். அப்புறம் நீங்க பாரத தேசத்துல எப்படி பல்வேறு பொக்கிஷங்கள வச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அரச வாழ்க்கை வாழ்ந்தீங்களோ, அந்த வாழ்க்கைக்கு வந்துருவீங்க. அது வரக்கூடாதுங்கிறது தான் மற்ற தேசத்தவர்களுடைய நோக்கம். அப்படித்தானே அவங்க பண்ணிட்டாங்க. அது நடந்துருச்சுல்ல. நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம அத மாற்ற முடியாது. ஏன்னா என்ன 1 ஜெனரேஷனா, 2 ஜெனரேஷனா, பல ஜெனரேஷன்ல அப்படியே அந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். அதுக்கு ஒரு அழகா ஒரு பொம்மை பார்ப்பேன் நானு. நெட்ல பார்க்கும்போது போடுவான். ஒரு புக்க வந்து அப்படி கமுத்தி போட்டிருப்பாங்க. அந்த புக்ல வந்து எல்லா மக்கள் கியூல நிப்பாங்க. அது எஜுகேஷன் சிஸ்டம். நம்முடைய மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம். அப்ப எல்லா மக்களும் அப்படியே கோட்டு, சூட்டு, டை எல்லாம் கட்டிக்கிட்டு உள்ள புக்குக்குள்ள போவாங்க. புக்ல இருந்து வெளிய வரும்போது எல்லாம் கழுதைகளா வெளிய வர்ற மாரி காட்டுவான் அந்த படத்துல. அப்ப எல்லாம் ஃபர்ஸ்ட் போகும்போது மனுஷனா உள்ள போவான். வெளிய வரும்போது எல்லாம் கழுதையா மாறிடும். ஏன்னா அந்த எஜுகேஷன் அப்படி வந்து மாத்தி விட்டுருது அப்படிங்கிறத மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்த வந்து அந்த எஜுகேஷன் எப்படி மனிதன ஸ்பாயில் பண்ணுது அப்படிங்கிறத அருமையா அந்த இதுல இன்டர்நெட்லயே அந்த வீடியோலாம் இருக்கும். ஃபோட்டோலாம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும்.
அப்ப எதுக்கு இத நான் இங்க சொல்றேன்னா, இங்க வந்து இந்த சுய அறிவு ஏன் நம்ம கிட்ட வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, அந்த அடிமை வாழ்க்கை தான் நம்மள சுய அறிவுல பிரகாசிக்க விட மாட்டேங்குது. பிரகாசிக்கவும் விடாது. ஏன்னா நம்ம இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி சம்பளத்துக்கு வேலை செஞ்சு அடிமையாவே வாழ்ந்து பழகிட்டோம். அப்ப நமக்கு 1 மாசம் சம்பளம் வரலன்னா, அந்த மாசம் குடும்பத்த ஓட்ட முடியாது. கவலை வந்துரும். நமக்கு லோனு, இஎம்ஐ அது இதுன்னு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ல இருப்போம். இது எப்படி கட்டுறது? நம்ம ஏதாவது சொந்த தொழில் பண்ணி முதலீடு போட்டு நஷ்டமாயிட்டா, அப்புறம் பேங்க் லோனு, கடன்காரன் வந்து நின்னுக்குவான். பிரச்சனை ஆயிடும். அதனால நம்ம கம்முனு சேஃப்டியா மாசமானா ஒரு ரூ. 1,00,000னா ரூ. 1,00,000 வருமானம் வருது. இதுக்குள்ள கரெக்ட்டா குடும்பத்த ஓட்டிக்கலாம். செலவுகள் எல்லாம் இதுக்குள்ள குறைச்சுக்கலாம். அதுக்குள்ள இஎம்ஐ போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த வண்டி எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு பட்ஜெட் தகுந்த மாரி வண்டி. இப்ப நீங்க ரூ. 10,00,000 சம்பாதிச்சா கார் வாங்கலாம். மாசம் ரூ. 1,00,000 சம்பாதிச்சா ஸ்கூட்டர் தான் வாங்க முடியும். அப்ப இது மாதிரி அவங்கவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி ஒரு வாழ்க்கைய நம்ம தேர்ந்தெடுத்து வாழ்ந்துக்கிறோம். அப்ப என்ன காரணம்னா, இதுதான் அந்த சேஃப்டி ஜோன்ங்கிறது இந்த எஜுகேஷன் குடுத்த சிஸ்டம். ஆனா தொழிலதிபர்கள் அப்படி இல்ல. அவங்க ரிஸ்க்க கவர் பண்ணுவாங்க. அதாவது எஸ் ஆர் நோ. இதோ அதுவோ எது வந்தாலும் நான் பார்த்துடுறேன். அதே சமயம் தொழில்னா லாபமும் வரும், நஷ்டமும் வரும். அது 2க்கும் தயாரா இருப்பாங்க. அதாவது லாபம் மட்டுமே வரும் அப்படின்னு யாரும் தொழில் பண்றதில்ல. தொழில் பண்ணும்போது நஷ்டமும் வரும். ஆனா அந்த நஷ்டம் ஏன் வருது? எதனால வருதுன்னு கண்டுபிடிச்சு அத சரி பண்றதுக்கான திறமையும் நான் வளர்த்துக்கணும். தொழில் பண்ற இடத்துல அந்த திறமையும் நான் வளர்த்துக்கணுங்கிறதுக்கு ஒரு தனி தகுதி வேணும் இல்லையா? அதுக்கு தான் தொழிலதிபர்களுடைய குழந்தைகள்லாம் அந்த தொழில கத்துக்குவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பெரிய பெரிய மல்டி மில்லியனர் எல்லாம் அப்படியே பாரம்பரியமா பணக்காரரா இருப்பாங்க. அப்ப எப்படி அவங்களால இருக்க முடியுதுன்னா, அவங்க அப்பா வந்து எப்படியெல்லாம் அந்த நுணுக்கமா அந்த தொழில பண்ணாரோ, அந்த தொழில் நுணுக்கத்த அப்படியே தன்னுடைய குழந்தைக்கு சின்ன வயசுலயே ட்ரெய்னிங் குடுத்துருவாரு. அவன் படிச்சுட்டு +2 முடிச்ச உடனே அவன ஆபீஸ் வர சொல்லிடுவாரு. அப்படியே அவருடைய வொர்க்க பூரா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணுவாரு. இவரு இனிமேல் வருவாரு. இவருக்கு இந்த போஸ்டிங் ஒரு போஸ்டிங் குடுத்துருவாரு. அப்புறம் அடுத்த எம்டி இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப அவன் அப்படியே படிச்சு படிச்சு அந்த விஷயத்த நல்லா நுணுக்கத்த தெரிஞ்சு அந்த கம்பெனியினுடைய நெளிவு சுளிவு பூரா புரிஞ்சு பின்னாடி அவன் அந்த கம்பெனிக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டரா வந்துருவான். அப்ப இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அப்படியே பாரம்பரிய பணக்காரர்களா இருப்பாங்க. அப்ப எதனால அது சாத்தியம்னா, அதுதான் இங்க அந்த இன்டெலெக்ட். அந்த காஸ்மிக் இன்டெலெக்ட் என்ன பண்ணுதுன்னா, பிரகாசிக்கிற ஊடகம் நல்ல ஒரு உபயோகமான ஊடகத்துக்குள்ள இருந்து வெளிப்பட்டு பிரகாசிக்குது. இப்ப நாம வந்து இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்த பிறகு நம்ம எப்படி பார்க்கணும்னா, இங்க எல்லாமே காஸ்மிக் இன்டெலெக்ட்ல சைமல்டேனியஸா இயங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆத்ம ஞானத்த அடைஞ்சு தன்னை ஆத்மான்னு உணருது. இன்னொரு பக்கம் உலகத்த மாயை என்று உணருது. ஆனாலும் இந்த உடலும், மனசும் இதற்கான கருவிகள் என்று புரிஞ்ச பிறகு, இப்ப நான் ஆத்ம ஞானத்த அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த உடம்பு, மனச நீங்க விட்டுட முடியாது. ஆத்ம ஞானத்த அடைஞ்ச பிறகும் உங்களுக்கு இந்த உடம்பு, மனசு உலகத்துல விவகாரத்துல இருக்கும். ஆனா இருக்கின்ற வாழ்க்கையை இன்பமாக வாழ்வது எப்படி? அதுக்கு தான் இங்க இந்த ஆத்ம ஞானம் தேவைப்படுதுன்னு சொல்றோம். நம்ம ஆத்ம ஞானத்த அடைஞ்சிட்டு நாளைக்கே நீங்க கையில ஒரு ருத்ராட்ச பட்டை எடுத்துக்கிட்டு, கையில ஒரு கமண்டலத்த எடுத்துட்டு போங்க, பிச்சை எடுக்க போங்கன்னு சொல்லல. அது மாரி சொல்றதெல்லாம் அத்தியாத்ம ஞான பாடங்கள் கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா இந்த பொதுப்படையான துவைதிகள் வந்து கடவுள தேடி போ, அங்க போ, இங்க போன்னு சொல்லி சாமியார் வேஷத்த போட்டு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அப்ப அவன் வந்து அப்படியே குருட்டுத்தனமா போவான். கடவுள் எங்கேயோ இருப்பாரு. அவர பார்க்க போறேன். நான் இங்கிருந்து இமயமலை போனா கடவுள பார்த்துடலாம். அங்க சிவபெருமான் பார்வதியோட உட்கார்ந்திருப்பாரு. விநாயகர், முருகர் பக்கத்துல படுத்துட்டு இருப்பாங்க. அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு போவான். அப்படியெல்லாம் பிடிக்க முடியாது. அப்ப இதெல்லாம் என்னன்னா, இந்த அறிவு பத்தாதது தான் காரணம். அத வந்து சிலர் பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா? ஆன்மீகத்துல. ஆனா இங்க அத்தியாத்ம ஞானத்துல நாம வந்து எல்லாமே வெளிப்படையா உடைச்சு சொல்லிடுவோம். எந்த ஒரு பொய் விஷயமும் சொல்ல முடியாதுல்ல. உண்மை மட்டும் தான் இருக்கு. சத்தியத்த மட்டும் தான் பேசி ஆகணும். அதனால நீ தேடும் பொருள் எதுவோ அது நீதான்ப்பா. வெளிய தேடி அலையாத. உன்கிட்டயே எல்லாமே இருக்கு. நீ தான் அதுன்னு தெரிஞ்ச பிறகு, உன்னுடைய வைபவம் இந்த பிரபஞ்சம். நீயே இந்த உலகமா விரிஞ்சிருக்கிற. நீயே இந்த உடலா விரிஞ்சிருக்கிற. உன்னுடையயே இந்த உலகம். அப்ப இந்த மனசும், உடலும் உன்னுடைய கருவிங்கும்போது, இத நீ எப்படி கையாளணுங்கிறதுக்கு இன்னொருத்தன் வந்து சொல்லி தரணுமா என்ன? உங்களுடைய சுய அறிவிலேயே தெரியும். இத எதுக்காக பயன்படுத்தணும்? எப்படி இத பயன்படுத்தலாம்? இத எப்படி கொண்டு போலாம்? இதனுடைய ஜீவத்துவத்துக்கு என்ன செய்யலாங்கிறது எல்லாமே புரிய வந்துரும். அப்ப அத்தனையும் உங்களுக்கு எல்லாமே அந்த சுய அறிவுல நடக்கிறதுனால ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கும். தப்பு வராது. ஏமாத்தாது, பொய் சொல்லாது, திருடாது. இப்ப வேற ஒரு தொழில்ல ஒருத்தர மாட்ட வச்சு காசு சம்பாதிக்கிறது, பொய் சொல்லி காசு சம்பாதிக்கிறது, ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறது, இது மாரி எல்லாம் பண்ணாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் நான் தான். அதுக்கு அவ்வளவுதான் மெச்சூரிட்டி. எனக்கு இந்த அளவுக்கு ஞானம் இருக்கு. நான் இத வச்சு அவனுக்கும் முடிஞ்சா வாய்ப்ப உண்டாக்கி தர்றேன். அவனும் நல்லா வாழட்டும். நான் இத கத்துக்கிட்ட மாரி அவனும் கத்துக்கிட்டு அவன் நல்லா வரட்டும். அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை தான் ஈஸ்வர மனசு. அப்ப அந்த ஈஸ்வர மனசுக்குள்ள போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, எல்லா நன்மைகளும் செய்வாங்க. நீங்க மேக்ஸிமம் பாருங்க, இந்த பெரிய பெரிய உதவி பண்றவன்லாம் பணக்காரன் தான் பண்ணுவான்.
ஒரு பக்கம் பணம் சம்பாதிச்சுட்டே இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ட்ரஸ்ட் வச்சுட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றது, இல்லாதவங்களுக்கு உதவி பண்றது. இது ஒரு கூட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனா, இப்ப இந்த ஆன்மீகம்ங்கிற பேர்ல ஒரு கூட்டம் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு காவி வேட்டி மட்டும் கட்டிக்கிட்டு, காசு பண்றதுக்கு என்ன வழின்ட்டு பெரிய பெரிய பணக்காரங்கள பார்த்துக்கிட்டு, ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அத ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு, அதுக்கு டொனேஷன் கேட்டுக்கிட்டு, அதுல வச்சு ஒரு இடத்த வாங்கி போட்டுக்கிட்டு, அதுல ஒரு ஆசிரமத்த கட்டிக்கிட்டு, அதுல ஒரு 4 மாட வாங்கி வித்துக்கிட்டு, அதுல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கிறது ஆன்மீகவாதிகள நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்படியெல்லாம் இங்க சாஸ்திரம் வந்து சொல்லல. நீ வந்து உண்மையா வாழணும். அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு. இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ போலியா வாழக்கூடாது. நீ சாமியார் மாரி வேஷம் போட்டு ஊரான் காசுல வாழாத. அதே மாரி உலகியல் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வீணா போகாத. புரிஞ்சுகிட்டு வாழ்க்கைய வாழ். அறவழியில் வாழ். தர்மப்படி வாழ். அதன்படி தர்மப்படி பொருளாதாரத்த அடைஞ்சிடு. அறம், பொருள் அதன் மூலமா நீ இன்பமா வாழ முடியும். நீ நேர்மையா சம்பாதிச்ச பணத்தினால உனக்கு என்றைக்கும் சிரமம் வராது. யாரும் உன்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா உன்னுடைய பணம் உன்னுடைய உழைப்பினால் வந்த பணம். அதுக்கு இன்கம் டாக்ஸோ, நான் பணம் கட்டல, ஏமாத்திட்டேன், இன்கம் டாக்ஸ் கட்டாம இவ்வளவு பணத்த நான் ஏமாத்தி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கெல்லாம் அங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கிறோம். நேர்மையா வாழ்றோம். நமக்கு உண்டான வருமானத்துக்குண்டான டாக்ஸ கட்டுறோம். அந்த டாக்ஸ்னால கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம். அப்புறம் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா பணத்த ஏழைகளுக்கு அன்னதானம் அந்த மாரி விஷயங்கள்ல குடுக்குறோம். தனிப்பட்ட முறையில ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி சர்வீஸ் ஓரியன்டடா பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. அப்ப இதெல்லாம் போகும்போது அவங்களுக்கு மனதளவுல ஒரு திருப்தி. ஏதோ நம்ம வந்தோம், நல்ல விஷயத்த செஞ்சோம். இந்த 4 பேருக்கு உதவுற மாரி வாழ்க்கை வாழ்றோம். அதே சமயம் நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி தனக்காகவும் அவன் வாழத் தெரிஞ்சுக்கிட்டான்னா, அவனுக்கு இறுதியா என்ன கிடைச்சிரும்? வீடு பேரு கிடைச்சுரும். பிறவி பெருங்கடலை கடந்து விடுவான். ஆனா அந்த இடத்துல சேஞ்ச் ஆகாம அந்த மோகத்திலேயே அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டான்னா, மீண்டும் ஒரு பிறவிக்கு வருவான். புண்ணிய கர்மாவின் பலனாக அடுத்த பிறவியிலேயும் ஒரு பெரிய பணக்காரனா பிறந்து வாழ்க்கை வாழலாம். ஆனா ஆத்ம ஞானம் கிடைக்காது. அப்ப ஆத்ம ஞானம் கிடைக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஆத்ம ஞானம் கிடைச்சிட்ட பிறகு, நீங்க வாழும் வாழ்க்கையே சந்தோஷமாக வாழலாம். சுகமா வாழலாம். தப்பில்லாம வாழலாம். சர்வீஸ் மைண்டடா வாழலாம். அதத்தான் இங்க சொல்லிக் குடுக்குறாரு. அந்த சம்சாரத்துக்கு மூல காரணம் வந்து அஞ்ஞானம் என்றார். அஞ்ஞானம் தான் சொல்றாரு. நீ புரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற. அதனால இந்த ஈஸ்வர சிருஷ்டி தான் இந்த உலகம். இங்க துவைதம் என்பது ஜீவன் நிலை. மோகத்தால், பந்தத்தால் நீ இந்த உலகத்த வந்து நீ புரியாம நான்ங்கிற ஈகோவுல இதெல்லாம் நான் செய்றேன்னு நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. உன்ன கருவியா வச்சு ஈஸ்வரன் செய்றான். ஆகவே நீ இந்த வாய்ப்பை இறைவன் எனக்கு குடுத்திருக்கிறான்ட்டு அத சந்தோஷமா செய். அத சிறப்பா செய். அப்போ உனக்கு அந்த பலாபலன்கள் தானாவே வரும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு கீதை சொல்ற மாரி, நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள நம்ம சரியா செஞ்சுட்டோம்னா, ரிசல்ட் கண்டிப்பா நல்லா தானே வரணும். அது தப்பா செஞ்சா தானே உங்களுக்கு சொதப்பும். நீங்க சரியானபடி திட்டமிட்டு ஒரு விவசாயம் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். விவசாயம் மாரி ஒரு தொழில் எடுத்துக்கிறீங்க. விவசாயம் பண்றீங்க. அந்த பருவத்தையே பயிர் செய்யுன்ட்டு அந்த காலத்த பார்க்குறீங்க. இப்ப மழை வர்ற மாரி இருக்கு. இந்த பயிர போட்டா மழையினால நமக்கு லாபம். இப்ப நல்ல வெயில் அடிக்குது. இந்த பயிர போட்டா வெயில்ல இது பலம் வரும். இந்த பயிர போடலாம். அப்படின்னு அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி விவசாயத்த நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணா, உங்களுக்கு அறுவடை நல்லா வந்து, அதன் மூலமா நல்ல மகசூல் கிடைச்சு, அதன் மூலமா நல்ல வருமானம் வந்து, நீங்க உங்க வீட்டு தேவைகளையும், உலகத்துக்கு தேவையான உபகரணத்தையும் நீங்க குடுத்து வாழலாம் இல்லையா? நீங்க ஒரு மனிதன் தான் விவசாயம் செய்றீங்க. ஆனா எத்தன மனிதர்கள் பயனடையறாங்க? உங்க மூலமா விவசாயத்துல எத்தனையோ பேருக்கு உண்ண உணவு கிடைக்குது. அப்ப இது வந்து நீங்க தனிப்பட்ட ஆள் செய்யல. உங்கள வச்சு ஈஸ்வரன் செய்றான். அதுக்கு நீங்க ஒரு கருவிங்கிற அந்த கண்ணோட்டம் இருந்தா போதும். அதனுடைய பலாபலன்கள் தானே உங்கள தேடி வரும். நான் செய்றேங்கிற ஈகோ மட்டும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம எத வேணா செய்யலாம் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. அப்ப அது மாரி புரிஞ்சுகிட்டு நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்ந்தோம்னா, இங்க துக்கம் இருக்காது. உண்மை புரிந்து விட்டால், இங்க மனதிலே மோகம் இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை, துயரம் இல்லை என்று சொல்கிறார். அப்ப நமக்கு ஏன் கவலை, துயரம் எல்லாம் வருதுன்னா, மோகமே பந்தத்துக்கு காரணம். உடல் அடையாளமே துக்கத்துக்கு காரணம். ஜீவன் இதனால் தன்னுடைய சுயாதீனத்தை இழக்கிறான். சுய அறிவை இழக்கிறான். இதனால் அவனிடத்திலே இருமைகள் வந்து நான் வேறு, அவன் வேறு என்ற பேதமை புத்தியினாலே சீரழிகிறான் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வச்சுட்டார். அடுத்தது 13வது ஸ்லோகம். அதாவது அவரு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அஞ்ஞானத்தையும், அறியாமையும் சொல்றாரு. அத நான் என்ன பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு புரியிற மாரி இன்றைக்கு மாடர்னா சொல்றேன். ஏதோ பழைய ஓமானங்கள எடுத்து சொல்லாம, புதிய ஓமானங்களோட ஒப்பீடு செய்து சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து 13. சப்தான்ன பிரம்மணே துவைதம் ஜீவ சிருஷ்டம் பிரபஞ்சிதம் அன்னானி சப்த ஞானேன கர்மணா ஜனயத் பிதா.
சப்தான்ன பிராமணேன 7 அன்னங்கள் பற்றிய ஒரு முக்கிய பகுதி இங்க தொடங்குது. துவைதம் ஜீவ சிஸ்டம். ஜீவன் தான் இந்த இருமைகளை உருவாக்கி விட்டான். இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அது 7 வகையான அன்னங்கள். அன்னானி சப்தா 7 வகையான அன்னங்கள். ஞானேன கர்மணா ஞானம் மற்றும் கர்மம் மூலமாக இதை எப்படி செய்வது? பிதா ஜனயத் அப்படின்னா இதை படைத்த ஈஸ்வரன் அவனே இதை உருவாக்கி இருக்கிறான் என்று இங்க இந்த விஷயத்தை எடுத்து பேசுது சாஸ்திரம். இத வந்து உபனிஷத்திலேயே வருது. இந்த 7 அன்னங்கள் அப்படிங்கிற விஷயம். அதாவது இது வந்து எப்படின்னா, இந்த ஜீவன் வந்து தான் உருவாக்குகின்ற இந்த துவைத வாழ்க்கையில, இந்த 7 விதமான விஷயங்கள்ல இருந்து எப்படி அந்த உயரிய நிலைக்கு போவது? அப்ப ஈஸ்வரன் இந்த உலகத்தை உருவாக்கினான் அப்படின்னா, அப்ப ஜீவன் என்ன பண்றான்? இந்த உலகத்துக்குள்ள என்ன மாரி விவகாரங்கள் செய்றான்? அப்படின்றதும், 7 அன்னங்கள் என்றால் என்ன? அப்படின்னா, அந்த அன்னம் என்றால் உணவு அப்படிங்கிற விஷயம் மட்டும் கிடையாது. அது நம்முடைய அனுபவத்துக்கு வருகின்ற விஷயமாகவும் இருக்கிறதுனால, அது என்ன என்ன அப்படிங்கிறது 7 அன்னங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்த செயல்கள அதான் சொல்லப் போறோம். 7 அன்னங்கள் அப்படின்னா, இப்ப உடல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? உடல், பிராணன், மனம், வாக்கு, காட்சி, சப்தம், அனுபவம். இது எல்லாமே நமக்கான ஒரு 7 அனுபவங்கள். இதுதான் 7 அன்னங்கள் அப்படின்னு சொல்றது. ஜீவன் வந்து இந்த மாரி 7 நிலைகளில அனுபவ உலகத்தை உருவாக்குகின்றான். அந்த அனுபவ உலகத்தை உருவாக்குறதுனால தான், இங்க வேதாந்தம் என்ன பண்ணுதுன்னா, ஜீவ சிருஷ்டிக்கும், ஈஸ்வர சிருஷ்டிக்கும் உண்டான அந்த விளக்கத்த தெளிவுபடுத்த விரும்புது. இப்ப ஜீவ சிருஷ்டிக்கும், ஈஸ்வர சிருஷ்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்ப ஈஸ்வரன் வந்து இந்த உலகமா இருக்கிறான். அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனுடைய சிருஷ்டின்னா, மாயாவுடைய சிருஷ்டி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம். அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமா இருக்கிற அவனிடத்துல, ஒட்டுமொத்த உடலே அவனுடைய உடம்பு. அவனுக்கு தனி உடல் கிடையாது. ஏதோ சூரியன் தான் ஈஸ்வரன், சந்திரன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஈஸ்வரன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஈஸ்வரனுடைய உடல். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க, நானு, சூரியன், சந்திரன் எல்லாமே அவனுக்குள்ள தான் இருக்குது. அப்ப அவனுடைய உடம்பு எவ்வளவு பெரிய உடம்பு. அப்ப என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கணும்? ஈஸ்வர சிருஷ்டியில இந்த ஒட்டுமொத்த இயற்கையும் அவனுக்கு தான். ஆனா ஜீவ சிருஷ்டி என்ன பண்ணிட்டான்னா, இப்படி படைக்காம ராக துவேஷங்கள படைச்சுக்கிட்டான். ராகம், துவேஷம்னா விருப்பு, வெறுப்பு அப்படிங்கிற 2 விஷயங்கள படைச்சுக்கிட்டான் ஜீவன். ஆனா ஈஸ்வரன் அப்படி படைக்கல. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்த படைச்சுட்டான். இந்த ஒட்டுமொத்த உலகமே என்னுடைய உடம்புன்னு பார்க்கிறான். அப்ப இந்த இயற்கைய அவன் ஆராதிக்கிறான். தன்னுடைய உடம்ப ஆராதிக்கிறான். அப்போ இங்க ஈஸ்வரனுக்கு அது தெரிஞ்சிட்டதுனால அவன் அத பத்தி கவலைப்படுறது இல்ல. ஆனா ஜீவனுக்கு வந்து இது தெரியாததுனால, நான் வேறு, அவன் வேறு அப்படிங்கிற அந்த இருமைகளுக்குள்ள சிக்குறான். அந்த இருமைகளுக்குள்ள சிக்கிறதுனால தான் ஜீவனிடத்துல ராகத்வேஷம் வருது. ராகத்வேஷம்னா விருப்பு, வெறுப்பு வருது. அப்ப அந்த விருப்பு, வெறுப்புனால ஜீவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, சுக, துக்கம் வருது. சுகமும் இருக்கு, துக்கம் இருக்கு. அப்ப அத வந்து இங்க வேதாந்த சாஸ்திரம் அன்னம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பேசுது. அன்னம்னா அனுபவிக்கப்படுகின்ற விஷய சுகங்கள், பொருட்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப அதனால காட்சி அப்படின்னா, அதுக்கு வந்து கண் அன்னம்னு பேரு. சப்தம் அப்படின்னா அதுக்கு செவி அன்னம்னு பேரு. சிந்தனை அப்படின்னா அதுக்கு மன அன்னம்னு பேரு. இது மாரி அன்னங்கள் பலவாறாக மனிதனிடத்திலே இருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலமா மனிதன் செயலாற்றுகின்றான். அதை கர்மம் என்று சொல்கிறோம். ஆனா இதை செயல் செய்வதற்கு அவனிடத்துல ஒரு ஞானமும் இருக்கு. அந்த ஞானத்தினால் தான் அத செய்ய முடியும். அப்ப இங்க ஞானமும், கர்மமும் சேர்ந்து ஜீவன் இருக்கிறான். அப்ப ஜீவன் என்பவன் இது இது இன்னது என்று பகுத்து பிரித்து பார்க்கின்ற நிலையிலே ஞானத்தை அடைகிறான். அதன் மூலமா அவன் இதை செய்யலாமா, செய்ய வேண்டாமா என்று பார்த்துவிட்டு நல்லதை செய்கிறான், கெட்டதை விடுகிறான். அதனால் செயல் நடக்கிறது. அப்ப இதனால் ஜீவனுடைய உலகம் என்பது ஒரு தனி அனுபவ உலகம் என்று இங்க பார்க்கிறோம். அதனால ஜீவன் என்ன பண்றான்? இத நான் செய்கிறேன், நான் பிரித்து பார்க்கிறேன். இது நல்லது என்பதனால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். அது கெட்டது என்பதனால் நான் அதை விட்டு விடுகிறேன். அப்படி என்று ஒரு இருவேறு பார்வையிலே ஜீவன் வந்து துவைதத்துக்குள்ள இப்படி இயங்குகிறான். அதனால அவன் வந்து அனுபவிப்பவனாகிறான். கர்த்தா, போக்தா என்ற அபிமானத்துக்குள்ளே வருகிறான். செயல் செய்பவனாக மாறுகிறான். அப்ப இதுதான் இங்க ஜீவ சிருஷ்டி. அப்ப இதனால என்ன நடக்குதுன்னா, இந்த உலகம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த ஜீவனை பொறுத்தவரைக்கும் சுக துக்கங்கள்ல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, அவன் நல்லது, கெட்டது அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து, இவன் நல்லதுன்னு நினைக்கிறது இன்னொருத்தருக்கு கெட்டதா இருக்கும். இன்னொருத்தருக்கு கெட்டதா இருக்கிறது இன்னொருத்தருக்கு நல்லதா இருக்கும். எப்படி இத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப மது என்பது மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயம். மது அப்படிங்கிறது நம்ம யார் குடிச்சாலும் நமக்கு கல்லீரல் போயிடும். நமக்கு நாளடைவுல மரணம் சீக்கிரம் வந்துரும் அப்படிங்கிறதுக்கு உடல அழிக்கக்கூடிய ஒரு
திரவம் தான் மது. அப்ப இது வந்து அந்த மது அருந்துபவனுக்கு கெட்டது. ஆனா மது விற்பவனுக்கு நல்லது இல்லையா? அப்ப மது விற்பவன் என்ன பண்ணுவான்? அந்த மதுவ நம்ம எந்த அளவுக்கு விக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு லாபம் பார்க்கலாம். இன்னைக்கு இத்தன லிட்டர் வித்தோம்னா இவ்வளோ காசு, நாளைக்கு இத்தன லிட்டர் வித்தோம்னா இவ்வளோ காசுன்னு அவன் கணக்கு போட்டுக்கிட்டே அந்த டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருப்பான். அந்த மது விற்பனையில. அப்ப மது விற்பனையில அபரிமிதமான லாபத்தை அடைய வேண்டும்னா, அந்த மது விற்பனை அவனை பொறுத்தவரைக்கும் நல்லது. ஆனால் மது குடிப்பவனுக்கு கெட்டது. அப்ப இங்க பாருங்களேன், ஒருத்தனுக்கு நல்லது, ஒருத்தனுக்கு கெட்டது. இந்த 2 விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கும். அப்ப இந்த மாரி ஏன் 2 விஷயங்கள் தோன்றுகிறது அப்படின்னா, ஆசை தான் காரணம். இவனுக்கு குடிக்கணும்னு ஆசை, அவனுக்கு வித்து பணம் பண்ணணும்னு ஆசை. இப்படிதான் 2 பேரும் ஆசைகள்ல சிக்குறாங்க. ஆனா ஈஸ்வரன் இப்படி மாட்ட மாட்டான். ஈஸ்வரன் என்ன பண்ணுவான்னா, எல்லாமே அவனுடைய சிருஷ்டியில இருக்கிறதுனால, அவன் வந்து சும்மா பார்ப்பான். என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பார்த்துட்டு இருப்பான். அவன் சம்பந்தப்பட மாட்டான். ஆனா இங்க தனித்தனி மனமானது இத நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நெனச்சு அத சுக துக்கத்துல மாட்டி, மாட்டி சங்கடங்களுக்குள்ள போய்க்கிட்டே இருக்கும். அப்ப இந்த நிலை நமக்கு எப்ப புரியுதோ, அப்ப நம்ம ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம்? ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல நமக்கு வந்து இது வேண்டாம். இது நான் எவ்வளவு பண்ணாலும் எனக்கு ஒண்ணு உடம்பு கெட்டு போகுது. இல்ல இப்படி பண்ணாலும் நான் சம்பாதிச்ச பணம் வீணா போகுது. அப்ப இதுக்கு மேல ஏதோ ஒண்ணு என்ன மேற்கொண்டு போக முடியாம தடுக்குது. அப்ப அது யார் அப்படின்னு நம்ம இந்த மாரி ஒரு அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்து விசாரணை பண்ணி பார்த்தா, அது ஈஸ்வரன் நிகழ்வுல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, உடனே நாம என்ன பண்ணுவோம்? நம்மள வந்து நம்ம ஒட்டுமொத்தமா ஈஸ்வரன் இடத்துல ஒப்புவிச்சுருவோம். எப்படி ஒப்புவிக்கிறதுன்னா, இங்க என் செயல் ஒண்ணும் கிடையாதுப்பா. எல்லாம் நீ தான் செய்ற. நான் உனக்கான ஒரு கருவி அப்படின்னு அங்க வந்து சரணாகதி தத்துவத்துக்குள்ள ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வருவோம். அது எப்போன்னா, ஆரம்ப நிலையில இந்த புரிதலற்ற தன்மையில வந்து கொஞ்சம் புரியும்போது வருவோம் இல்லையா? அப்ப நம்முடைய ஜீவத்துவம் காணாம போயிடும். அப்பதான் நானுங்கிற அகங்காரம் மறையும். இதெல்லாம் நான் செய்றேன். இது என்னுடைய நிலை கர்த்தா, நான் போக்தா அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு மாறும். அப்ப நாம வந்து அவங்ககிட்ட ஒப்படைச்சுட்டு நாம என்னவா மாறிடுவோம்னா, "நீ என்ன விருப்பப்படுறியோ அது என்னுடைய வாழ்க்கை. உன் இஷ்டம், என் இஷ்டம்" அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி சொன்ன உடனே நமக்கு என்ன நடக்கும்னா, அதே காஸ்மிக் மைண்ட் தானே நம்ம மூலமா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரே ஈஸ்வர மனசு, ஒரே ஈஸ்வர உடல் தான் இங்க இருக்கு. அப்ப உடனே அது என்ன பண்ணும்னா, ஓகே இது வந்து இப்போ என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இனிமேல் இது இதுவா புரோகிராம் பண்ணாது. நான் தான் இதுக்கு புரோகிராம் பண்ணணும் அப்படின்ட்டு, அவனே அவனுக்கு என்ன உங்கள வச்சு எப்படி பயன்படுத்தணுமோ, அதுக்கான வேலை வாய்ப்புகளும், அவங்களுடைய வாய்ப்புகளும் மாறும். உங்க தொழிலும் மாறும், வாழ்க்கையும் மாறும், எல்லாமே மாறும். நீங்க அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட காரியமாற்றும்போது, அந்த மாற்றங்களை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். அப்ப இதுதான் இங்க உண்மையிலேயே ஜீவன் வந்து செய்ய வேண்டியது. ஆனா இத செய்யாம ஜீவன் என்ன பண்றான்? தானே ஒரு தனி உலகத்தை உண்டு பண்றான். தனி உலகம்னா தனக்கான உலகம். தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டதனால் ஏற்படுகின்ற சில அனுபவங்கள். அதத்தான் அன்னம் என்று சொல்றார். அப்ப இங்க ஞானம், கர்மம் என்று 2ம் சேர்ந்து ஒரு உலகத்த உண்டு பண்ணுது. அந்த உலகம் அவன பந்தத்துல கட்டி வைக்குது. அதுதான் ஜீவ சிருஷ்டி என்று இந்த செயல்ல புரிய வச்சுட்டார். அப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும்? எல்லோருக்கும் இந்த உலகம் ஒரே மாரி இருந்தாலும், ஒரு சிலருக்கு ஏன் அது துக்கத்தை கொடுக்கிறது? ஒரு சிலருக்கு அது ஏன் சுகத்தை கொடுக்கிறது? அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு ஜீவனும் தனக்கான உலகத்தை உருவாக்குகின்றான் என்று பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? அவனுடைய தனி மனம். அப்ப அந்த தனி மனத்தினால அவன் இந்த மாரி விஷயங்கள உண்டு பண்றான். அதுக்கு பேரு சப்த அன்னங்கள். சப்த விஷயங்கள், சப்தம்னா 7 விஷயங்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த சப்த அன்னங்கள் எப்படி எல்லாரிடத்திலும் பரவி காணப்படுகிறது? எல்லா ஜீவர்களிடத்திலும் எவ்வாறு பரவுகிறது? இதை பற்றி பிருகதாரண்ய உபநிஷத்துல வர்ற சப்த அன்ன பிரமாணம்ல வந்து விவரமா பேசப்படுது. அத வந்து இங்க வித்யாரண்யர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய இதுல அருமையா புரிய வைப்பார். சின்ன சின்ன விஷயங்கள எடுத்து ரொம்ப கிளியர் பிக்சர் குடுப்பார். அதுல வந்து நம்ம 14வது ஸ்லோகத்துல அந்த 7 அன்னங்கள் எப்படி மனிதனிடத்துல ஆக்டிவேட் ஆயி, அதுல எந்த நிலையில மனிதன் மனிதனாவே இருக்கிறான், எந்த நிலையில மிருகமா கீழ போறான், அப்புறம் எந்த இடத்துல தேவர்கள் நிலைய அடையறான், மனிதனும் தெய்வமாகலாம்ங்கிற புனித தன்மையை அடையறான். அப்படிங்கிற அந்த 7 அன்னங்கள் எவ்வாறு பிரித்து கையாளப்படுகின்றன என்பதை இனி வருகின்ற ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். அது வந்து இன்றைக்கு நேரம் இல்ல. நாளைக்கு பார்ப்போம். இப்ப நம்ம இன்றைக்கு வந்து 13வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்வோம். சப்த அன்னங்கள்ங்கிற டாபிக்க வந்து நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். ஆனா இது வந்து பிருகதாரண்ய உபநிஷத்துல வருது. சப்தான்ன பிரமாணம்னு ஒரு தனி சாப்டரே இருக்கு. அத எடுத்து இங்க வித்யாரண்யர் பேசுறார். சிம்பிளா அவரு குடுக்குறாரு இங்க வந்து. அது வந்து இனி வர்ற ஸ்லோகங்கள்ல அது தொடரும். பட் இதெல்லாம் எதுக்காக நமக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜீவத்துவத்த கடந்து ஈஸ்வரத்துவத்துக்குள்ள வரணும். அப்ப அந்த ஈஸ்வரத்துக்குள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு சத்துவ குணம் தானா வந்துடும். ரஜோ குணம் இருக்காது, தமோ குணம் இருக்காது. எல்லாம் நிகழ்வுல இருக்குது. அந்த நிகழ்வுப்படி நடக்குது. நான் இங்க என்ன செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல.
எல்லாம் நடக்கணும், அப்படியே நடக்கட்டும். இது வந்தா வரட்டும், போனா போகட்டும். இங்க நான் செய்வதற்கு ஒன்றும் இல்ல. அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்க விவகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள வச்சு என்ன மாரி விவகாரத்த இந்த உலகத்துக்கு பண்ணணும்னு அது முடிவு எடுக்குமோ, அத பெர்ஃபெக்ட்டா செய்யும். அப்போ உங்க வொர்க் பெர்ஃபெக்ஷனா மாறும். அப்போ உங்க மூலமா நெறைய நல்ல நல்ல அவுட்புட் வரும். அதாவது நீங்களும் மற்றவர்கள் மாரி இந்த உலகத்துல விவகாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க காரியங்கள் எல்லாம் ஒரு பயனுள்ள காரியமா, சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய காரியமா, நல்ல விதமா போயிட்டு இருக்கும். உங்களுக்கும் மன ரீதியா என்ன நடக்கும்னா, இந்த டென்ஷன், பிரஷர் எல்லாம் இல்லாம, ஒரு திருப்தியா அந்த காரியத்த உங்களால செய்ய முடியும். வேற ஏதாவது இழுத்து போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த திருப்தி, அமைதி வராது. ஏன்னா நீங்களா முயற்சி பண்ற எந்த தொழிலா இருந்தாலும், அதுல உங்களுக்கு மனப்போராட்டம் இருக்கும். காம்படிஷன் இருக்கும். அப்புறம் அதுல வந்து நம்ம இப்படி பண்ணலன்னா அப்படி ஆயிடும், அப்படி பண்ணலனா இப்படி ஆயிடுங்கிற பயம் இருக்கும். அப்புறம் இன்னொருத்தன அழிச்சு, இன்னொருத்தன் எப்படி வாழ்றதுங்கிறதுக்காக ஒருத்தருடைய மார்க்கெட்ட கெடுத்து நான் முன்னேறது எப்படிங்கிற மாரி குறுக்கு புத்தி வரும். இதெல்லாம் மனதினுடைய போக்கு. ஆனா இங்க ஈஸ்வரன் நிகழ்வுல பண்ணும்போது, அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மனப்பான்மையோட நம்ம அந்த காரியத்த செய்யும்போது, அது பல மடங்கு நமக்கு இன்னும் பல நன்மைகளை குடுக்கிறத அனுபவத்திலும் பார்க்கலாம். அது மாரி ஈஸ்வரன் நிகழ்வுல வாழ்ந்த மகா ஞானிகள் நெறைய பேர் இந்த பாரத தேசத்துல இருக்கிறாங்க. இருந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் உதாரணமா நான் சொல்லணும்னா, ஜனக மகரிஷிய சொல்லலாம். ஜனக மகான் இருக்கார்லயா ஜனகர். அதாவது பழைய உபநிஷதங்கள்லாம் எடுத்தீங்கன்னா, ஜனகர்ன்னு ஒரு ரிஷி இருப்பாரு. அவர் வந்து ஒரு ராஜாவும் கூட. அவர் வந்து ஒரு நாட்டையே ஆண்டு கொண்டிருந்தார். அவரு நாட்ட ஆள்றதுன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ராஜான்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஆனா நாம என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு ஞானி, ஒரு ரிஷின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு கோமணம் கட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. ராஜ உடை தரித்து அரண்மனையிலேயே தங்க சிம்மாசனத்திலயும், தங்க கட்டில்லயும் படுத்துக்கிட்டு கூட ராஜ்யம் பண்ணலாம். பற்று இல்லாம பண்ணலாம். அதாவது என்னதுங்கிற உரிமை இல்ல. இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தற்காலிகமாக நான் அனுபவிக்கின்றேன். இந்த உடலும், மனசும் அனுபவிக்குது. அது இந்த உடல் மனதுக்கான பிராரப்தத்தின்படி கிடைத்திருக்கிறது அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம். அந்த பக்குவத்துல நாம வந்து ஈஸ்வரன் நிலைக்குள்ள வந்துட்டோம்னா, அப்படியே அக்செப்டன்ஸ் குடுத்துருவோம். அப்ப நமக்கு என்ன புரியும்னா, உங்களுக்கு தங்க கட்டில் வந்தாலும் ஆட மாட்டீங்க. தகர கட்டில் கூட எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு வெறும் பிளாட்ஃபார்ம்ல படுக்க வச்சாலும் கவலைப்பட மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, அது ஈஸ்வரன் நிகழ்வுல இருக்குதுங்கிற அத புரிதல் வந்த பிறகு, உங்களுக்கு அந்த இருமைகள் இருக்காது மனதுல. அதாவது இது உயர்ந்தது, இது தாழ்ந்ததுங்கிற இருமைகள் இருக்காது. ஆனா இந்த நிலை வந்து உங்களுக்கு அனுபவத்துக்கு வந்துருச்சுன்னா, உங்களுக்கு புரியும். அதாவது நம்ம எப்படி வாழணும்? வாழ்க்கைய நம்ம இன்னும் எப்படி சிறப்பா வாழ முடியும்? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிடும். பிரெயின் வந்து அந்த அளவுக்கு அவுட்புட் குடுக்க ஆரம்பிச்சுரும். அத வந்து ஒரு முதிர்ச்சின்னு பார்க்கணும். அத வந்து அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா, அதுதான் இங்க ஞானம்னு நம்ம சொல்றோம். ஞானம் அப்படின்னா வெறும் அத்தியாத்ம விஷயம் மட்டும் அல்ல. வாழ்க்கையை வாழ்வது எப்படிங்கிறதுக்கும் ஒரு ஞானம் தேவை. அது இந்த வாழ்க்கையே அது குடுக்கும். அத்தியாத்ம ஞானமே அத கத்துக் குடுக்கும். அதுக்கு தான் இங்க மனித பிறவிய மகத்தான பிறவியா பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதனும் தெய்வம் ஆகலாம்ங்கிறத இங்க சாஸ்திரங்கள் விளக்குது. அதெல்லாம் நம்ம இனிமேல் வர்ற இந்த செயல்கள்ல பார்க்க போறோம். நாளைக்கு வச்சுக்கலாம். நேரம் கருதி இன்றைக்கு நான் 13வது ஸ்லோகத்தோட வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.